சிவாய நம. திருச்சிற்றம்பலம். நமது சிவ சிவ அன்பே சிவம் அறக்கட்டளையில் பயணம் செய்யும் அனைத்து அடியாருக்கும் இனிய இரவு வணக்கம். இன்றைய சிறப்பு விருந்தினராக வந்திருக்கும் இன்றைய சிறப்பு திருமுறை இசைவாணி ஒரே நிமிஷம். சிவத்திரு காரைக்கால் விஜயலட்சுமி அம்மா அவர்களை குழுவின் சார்பாக வருக வருக என்று வரவேற்கிறேன். ஒரு போன் கால் வந்துருச்சு, கட் பண்ணிட்டு வந்தேன். விஜயலட்சுமி அம்மாவை வருக வருக என்று வரவேற்கிறேன். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். கந்த புராணம் என்ற தலைப்புல வந்து அம்மாவுடைய ஆற்ற போறாங்க. சிவாய நம. சிவாய நம. சிவசு பண்ணிக்கலாம். ஆரம்பிக்கலாமா? ஆரம்பிக்கலாம். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். சிவசிவா. காரைக்கால் அம்மாவை வருக வருக என்று வரவேற்கிறேன். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். நீங்க ஆரம்பிக்கலாம். நான் பேசுறது கேட்கலையோ? கேக்குது. ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். கந்த புராணம் என்ற தலைப்புல வந்து ஆரம்பிக்க போறாங்க. சிவசிவா ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. நான் என்றும் வணங்கும் நடராஜ பெருமானின் பொன்னார் திருவடிகளை போற்றி வணங்கி, ஐந்தொழில் புரிகின்ற அந்த சதாசிவமூர்த்தியை போற்றி வணங்கி, 28 முகங்களில் நமக்கு அருள் செய்கின்ற அந்த மகா சதாசிவமூர்த்தியை போற்றி வணங்கி, கந்தபுராணம் என்ற தொடரில் தொடர்ந்து உங்களை சந்திப்பதற்கு இறையருளும் குருவருளும் கூட்டி வைத்திருக்கிறது. வந்திருக்கும் ஆன்மீக பெருமக்கள் அத்துணை பேருக்கும் என் நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நல்ல நிகழ்ச்சியை நமக்கு தருகின்ற பாலகிருஷ்ணன் ஐயா அவர்களுக்கும் என் நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த சேனலுக்கும் சிவசிவ அன்பே சிவம் இந்த சேனலுக்கும் என் நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். திருச்சிற்றம்பலம். இப்ப நம்ம பார்க்க போறது வந்து பாத்தீங்கன்னா கந்த புராணத்தோட அறிமுகம். அதாவது புராணம்னா என்ன, பிராணம்னா நம்ம ஏன் அந்த பிராணத்தை வந்து படிக்கணும், இல்ல பிராணத்தை ஏன் கேட்கணும், அதாவது படிக்கிறது கேட்கறது இதெல்லாம் வந்து நமக்கு என்ன பயன் தருது அப்படிங்கிற மாதிரி இப்ப நமக்கு வந்து ஒரு முன்னுரை, அதாவது கந்த புராணத்தை நம்ம வந்து அறிமுகப்படுத்துறோம் இந்த இடத்துல. இன்னைக்கு உள்ளது ஃபுல்லாவே வந்து அறிமுகம்தான். கந்த புராணம் அப்படிங்கிறது வந்து முருகனை பத்தின ஒரு புராணம். திருச்சிற்றம்பலம். இப்ப நம்ம புராணத்துக்குள்ள போவோம். திகட சக்கர செம்முகம் மைந்துளான் சகட சக்கர தாமரை நாயகன் அகட சக்கர வெண்மணி யாவுரை விகட சக்கரன் மெய்ப்பதம் போற்றுவான். திருச்சிற்றம்பலம். அதாவது கந்தபுராணத்துல இது பாயிரத்துல உள்ள ஒரு பாடல். ஒவ்வொன்னையும் வந்து ஒரு ஒரு இதா நமக்கு பிரிச்சு தந்திருக்காங்க. இது வந்து இப்ப நம்ம பார்க்க போறது வந்து கந்தபுராணத்துல பாயிரம் பகுதியை தான் பார்க்க போறோம். அதாவது மகா புராணங்கள் அப்படின்னு நம்ம சொல்றோம் பாத்தீங்களா, அது வந்து 18 புராணங்கள். அத மாதிரி அந்த 18 புராணங்களுக்கும் உப புராணங்கள் அப்படின்னு சொல்லி 18 புராணங்கள் இருக்கு. இந்த 18 புராணங்கள் என்ன அப்படின்னு ஓரளவுக்கு எல்லாருக்குமே தெரியும் என்னென்ன புராணம் வந்து இருக்கு அப்படின்னு. சில பேருக்கு தெரியாம இருக்கலாம். ஆனா இந்த புராணத்து பேரை கேட்கறதுமே இல்ல சொல்றதுமே நமக்கு என்ன தருமா, புண்ணியத்தை தரும். அப்படிங்கறதுனால இந்த 18 புராணமும் என்னன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து பிரம்ம புராணம், அடுத்தது பாத்தீங்கன்னா வைணவ புராணம், அடுத்தது பாகவத புராணம், 4வது பாத்தீங்கன்னா நாரதிய புராணம், அடுத்தது 5வது ஆஞ்சநேய புராணம், 6வது லிங்க புராணம், 7வது கந்த புராணம், 8வது மச்ச புராணம், 9 காரூட புராணம், 10 பதும புராணம், 11 சைவ புராணம், 12 பௌடிய புராணம், 13 மார்க்கண்டேய புராணம், 14 பிரம்ம கைவர்த்த புராணம், 15 வராக புராணம், 16 கூர்ம புராணம், 17 வாமன புராணம், 18 பிரம்மாண்ட புராணம். இந்த மாதிரி 18 புராணங்கள் நமக்கு இருக்கு. அதாவது இன்னொன்னு ஒரு சிறப்பு என்னன்னா, நம்ம தமிழுக்கே உள்ள சிறப்புன்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி புராணங்கள் இதிகாசங்கள் இதெல்லாம் வந்து நமக்கு தமிழுக்கு கிடைத்த பெருமைகள்.
இந்த மாதிரி புராணங்கள்லாம் இருக்கு. இதுல வந்து பாத்தீங்கன்னா சைவ புராணம் வந்து 10 புராணம், விஷ்ணு புராணம் அப்படின்னு பார்த்தா பெருமாளை பத்தி சொல்றது அப்படின்னு பார்த்தாக்கா 4 புராணம். எதெல்லாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா காரூட புராணம், நாரதிய புராணம், வைணவ புராணம், பாகவத புராணம். இந்த 4 புராணமும் பாத்தீங்கன்னா விஷ்ணு புராணம் அப்படின்னு சொல்லப்படுது. இதுல வந்து சைவ புராணத்துல வந்து சிவனை பத்தின அந்த பெருமைகள், சிவனுக்குள்ள குணங்கள், சிவனை பத்தின தொடர்புள்ள எல்லா செய்திகளும் அந்த சைவ புராணத்துல வரும். அது வந்து 10 புராணம் இருக்கு. அதே மாதிரி விஷ்ணு புராணத்துல வந்து விஷ்ணுவை பத்தின கதைகள், விஷ்ணுவை பத்திய ஸ்லோகங்கள், விஷ்ணுவுக்காக எழுதின பாடல்கள், அந்த மாதிரி எல்லாம் வந்து விஷ்ணு புராணத்துல இடம்பெறுது. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா பிரம்ம புராணம் அப்படின்னு சொல்றாங்க. அது வந்து 2 புராணம். ஒண்ணு பாத்தீங்கன்னா பிரம்ம புராணம், 2வது வந்து பாத்தீங்கன்னா பதும புராணம் அப்படின்னு. அதாவது பிரம்ம புராணமே 2 புராணம் இருக்கு. ஒண்ணு அதுல பிரம்ம புராணம், இன்னொன்னு பதும புராணம் அப்படின்னு. ஆக்ஞேயம் அப்படின்னாக்கா அக்னி புராணம் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி பிரமகை வர்த்தம் அப்படின்னா சூரிய புராணம், அதாவது சூரியனை பத்தின ஒரு புராணம் அப்படின்னு. இப்ப இந்த சிவபுராணம் என்ன சொல்லுது, இது வந்து ஒரு இன்ட்ரோடக்ஷனா இதுல தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கறதுக்காக தான் இதெல்லாம் வந்து நான் சொல்றேன். சிவபுராணம் 10 என்ன சொல்லுது அப்படின்னா சாத்விக குணத்தை எடுத்து சொல்லுதான். அதாவது சிவபுராணம் படிக்கிறவங்களுக்கு என்ன குணம் ரொம்ப முக்கியம்னா சாத்விக குணம் முக்கியம். இப்ப உதாரணமாவே சிவனை வணங்குறவங்க எல்லாரும் வந்து கோவப்படுறவங்களா இருக்கக்கூடாது. எப்போதுமே வந்து அமைதியான குணம் உள்ளவங்க, நடக்கிறதெல்லாம் நடக்கட்டும், நடப்பதெல்லாம் நன்மைக்கே அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட இருக்கணும். அவங்கதான் வந்து சிவனடியார் இல்ல சிவ சைமிகள் அப்படின்னு சொல்றோம் பாத்தீங்களா, அவங்க எல்லாம் அந்த மாதிரி இருக்கணுங்கிறாங்க. அப்ப இந்த சிவபுராணம் 10 எதை நமக்கு சொல்லுதுன்னா சாத்விக குணத்தை நமக்கு போதிக்கிறது. இந்த சாத்விக குணத்தை சொல்றது வந்து பாத்தீங்கன்னா வெண்மை நிறம். அதனாலதான் இப்ப வந்து நம்ம பாத்தீங்கன்னாக்கா முனிவர்கள்லாம் வந்து வெண்மையா வந்து ஆடை உடுத்திக்கிறது, அந்த மனதை வந்து அமைதியா வச்சுக்கிறது. இந்த சாத்விக புராணம்ங்கிறது வந்து மனதை வந்து அமைதிப்படுத்துகிற ஒரு புராணம் அப்படின்னு சொல்றோம். அடுத்தது விஷ்ணு புராணம் வந்து பாத்தீங்கன்னா சிவபுராணம் 10 இது எல்லாமே என்ன செய்யுது, சாத்வீகத்தை நமக்கு வந்து புலப்படுத்துகிறது, சாத்வீகத்தை போதிக்கிறது இந்த சிவபுராணங்கள் எல்லாம். விஷ்ணு புராணம் வந்து 2ன்னு சொன்னோம். அது வந்து தாமச குணத்தை போதிக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. அதாவது என்னன்னாக்கா சோம்பேறித்தனமா இருக்கிறது, அத மாதிரி எதுவும் ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாம செய்யறது, இதெல்லாம் வந்து தாமச குணத்தை சேர்ந்தது. இந்த குணங்கள்லாம் பார்க்கும்போது நம்ம விரிவா பார்ப்போம். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா பிரம்ம புராணம் 2. இது 2ம் எதை சொல்லுது அப்படின்னாக்கா ராட்சச குணத்தை சொல்கிறது அப்படின்னு. அதாவது ராட்சச குணம் அப்படிங்கும் போது எந்த ஒரு கொடுமையை செய்யறதுக்கும் துணிவா செய்யறாங்க பாத்தீங்களா, இவங்க எல்லாம் வந்து ராட்சச குணத்தை சேர்ந்தவங்க அப்படின்னு. இன்னொன்னு என்ன சொல்லுவாங்க அப்படின்னாக்கா மனிதர்கள்லே வந்து 3 குணங்கள் உள்ளவங்க இருப்பாங்களாம். அதாவது 3 குணங்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மனித குணம் ஒண்ணு, அடுத்தது தெய்வ குணம், இன்னொன்னு ராட்சச குணம். இப்ப நீங்க இந்த தெய்வ குணமா இருக்கிறவங்கள பாத்தீங்கன்னா உருவமும் பாத்தீங்கன்னா தெய்வ கடாட்சமா இருக்கும். அவங்கள பார்த்தாலே நமக்கு என்ன வரும், ஒரு அன்பு வரும். அவங்கள பார்த்தாலே வணங்கணும்னு ஒரு அவங்கள பார்த்த உடனே நமக்கு வணங்கணும்னு தோணும். இந்த மாதிரி உள்ளவங்க எல்லாம் வந்து தெய்வ குணத்தை சேர்ந்தவங்களா இருப்பாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ராட்சச குணத்தை சேர்ந்தவங்க பாத்தீங்கன்னா எந்த ஒரு செயலை செய்தாலும், ஒரு கொடுமை ஒண்ணு நடக்குது அப்படின்னா அதை பத்தி கவலையே படாம இருப்பாங்க. அது வந்து ஒன்னும் ஒரு பெரிய சாதாரண செயல் தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு கொடூரமான குணம் உள்ளவங்களா இருப்பாங்க. இவங்க எல்லாம் வந்து ராட்சச குணத்தை சேர்ந்தவங்க அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி மனித குணம், மனிதர்களுக்கு வந்து 2மே இருக்கும். அதாவது என்னன்னாக்கா கோபமாவும் இருப்பாங்க, அதே இது வந்து பண்புகளோடையும் இருப்பாங்க. அப்ப 2 குணமும் சேர்ந்து இருக்கும். அதாவது எந்த இடத்துல அவங்க வந்து ராட்சச குணமா இருக்காங்க, எந்த இடத்துல தெய்வீக குணமா இருக்காங்கன்னு சொல்ல முடியாது. ஏன்னா சமயத்துக்கு தகுந்த மாதிரி இவங்க குணங்கள் வந்து மாறும். இதுதான் வந்து மனித குணம் முடியும். இப்ப நீங்க ஜோசியம் கேட்க போனாலே பொண்ணும் பையனும் ஜாதகம் பார்க்கும்போது சொல்லுவாங்க, பொண்ணு வந்து தெய்வீக குணமா இருக்கு, பையன் வந்து தெய்வீக குணமா உள்ளவன், அவனுக்கு இந்த ராசி தான் பொருந்தும், அந்த மாதிரி ஒண்ணுக்கும் இந்த ராசிக்கு இதுதான் பொருந்தும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து பாத்தீங்கன்னா 2மே வந்து தெய்வ குணம் இல்ல அசுர குணம் அந்த மாதிரி இருக்கிறத பார்த்துதான் நமக்கு சொல்லுவாங்க. அந்த புராணங்களும் என்ன சொல்லுது அப்படின்னாக்கா இத மாதிரி வந்து சிவபுராணம் வந்து பாத்தீங்கன்னா சாத்விக குணத்தையும், விஷ்ணு புராணம் வந்து தாமச குணத்தையும், அது மாதிரி பிரம்ம புராணம் வந்து ராட்சச குணத்தையும் நமக்கு வந்து சொல்லுது அப்படின்னு சொல்றாங்க. இந்த அக்னி புராணமும் சூரிய புராணமும் பாத்தீங்கன்னாக்கா முக்குண சேர்க்கை அப்படின்னு சொல்றாங்க. இது 2ம் வந்து பாத்தீங்கன்னா இந்த 3 குணத்தையுமே சொல்ல வருது, இந்த 3 குணத்தையுமே நமக்கு தெரிவிக்குது அப்படின்னு சொல்லி அழகா சொல்றாங்க. இந்த 18 புராணங்களையும் தொகுத்தவர், அதாவது பாடியவர் அப்படின்னா வியாச முனிவர் அப்படின்னு. இந்த 18 புராணங்களும் எப்படி இருக்கு அப்படின்னா ஸ்லோகங்களாதான் இருக்கு.
எல்லாமே வந்து பாத்தீங்கன்னாக்கா சமஸ்கிருத ஸ்லோகங்களா தான் இருக்கு எல்லாமே. அதை இப்பதான் நம்ம என்ன பண்றோம், ஒவ்வொரு புராணங்களையும் தமிழ்ல வந்து ஸ்லோகத்தை கொண்டு வரோம். அதே மாதிரிதான் இப்ப இந்த 18 புராணங்கள்லயும் மொத்தமா கிரந்த எண்ணிக்கை அப்படின்னு பாத்தீங்கன்னா 4 லட்சம் வந்து கிரந்த எண்ணிக்கையா மொத்த புராணத்துக்கும். அதே மாதிரி இதுல ரொம்ப சிறப்பா உள்ளது எது அப்படின்னா ஸ்காந்த புராணம் அல்லது கந்த புராணம் அப்படின்னு நம்ம சொல்றோம் பாத்தீங்களா, அதுதான். இது வந்து பாத்தீங்கன்னா 1 லட்சம், அதாவது மொத்தமா உள்ள 18 புராணங்களும் பாத்தீங்கன்னா 4 லட்சம் கிரந்தங்களை 4 லட்சம் கிரந்தங்கள் இருக்கு. ஆனா கந்த புராணத்துல மட்டுமே 1 லட்சம் கிரந்தங்கள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதனாலதான் வந்து எல்லாத்தோட சிறந்தது இந்த கந்த புராணம் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. அடுத்தது பாத்தீங்கன்னா கந்த புராணத்துல வந்து கந்த புராணத்தை எப்படி நமக்கு பிரிச்சிருக்காங்க அப்படின்னா 6 சங்கீதையா பிரிச்சிருக்கிறாங்க. கந்த புராணம் அந்த 1 லட்சம் ஸ்லோகத்தையும் 6 சங்கீதையா பிரிச்சிருக்கிறாங்க. என்ன 6 சங்கீதை அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது படலம் அப்படின்னு சொல்றோம்ல, அத மாதிரி, அதாவது கந்த புராணத்தை வந்து நம்ம தமிழ்ல சொல்லும்போது படலம்னு சொல்றோம்ல, அது போல சங்கீதை அப்படின்னு சொல்றாங்க. ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா சனத்குமார சங்கீதை. இதுல எத்தனை கிரந்தங்கள் இருக்கு அப்படின்னா 55,000 கிரந்தங்கள் இருக்குதான். அதே மாதிரி அடுத்தது சூர சங்கீதை, அதுல வந்து பாத்தீங்கன்னா 6,000 கிரந்தங்கள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது பிரம்ம சங்கீதை, அதுல பாத்தீங்கன்னா 3,000 கிரந்தங்கள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா விட்டணு சங்கீதை அப்படின்னு சொல்றாங்க. இதுல பாத்தீங்கன்னா 5,000 ஸ்லோகங்கள் இருக்கு. அடுத்தது சங்கர சங்கீதை, இதுல வந்து பாத்தீங்கன்னா 30,000 கிரந்தங்கள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது சூர சங்கீதையில வந்து 1000 கிரந்தங்கள் இருக்கு அப்படின்னு. இப்ப 6 இதா கந்தபுராணத்தை வந்து 6 படலமா, அதாவது சங்கீதை அப்படின்னு சொல்லி 6 இதா பிரிச்சிருக்காங்க. மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா 1 லட்சம் கிரந்தங்கள் அப்படின்னு சொல்லி மொத்தமா அதுல இருக்கு அப்படிங்கிற. அடுத்தது இந்த சங்கர சங்கீதை அப்படின்னு சொல்றோம் பாத்தீங்களா, இதுலதான் வந்து கந்தபுராணம் வருது. இது வந்து எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 12 காண்டங்களா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதுல வந்து இந்த கிரந்தங்கள்லே முற்பட்டது எது அப்படின்னு பாத்தீங்கன்னா சிவரகசிய காண்டம், அதுதான் வந்து ரொம்ப எல்லாத்தோட முற்பட்டது அப்படின்னு. இது வந்து 23,000 கிரந்தங்களை உடையது அப்படின்னு அழகா சொல்றாங்க விளக்கம். இப்ப இந்த சிவரகசிய காண்டத்துல பாத்தீங்கன்னா 7 காண்டம் நமக்கு சொல்லப்படுறாங்க. இந்த கந்தபுராணத்துல வந்து 7 காண்டமா தமிழ்ல நமக்கு சொல்லப்படுது. என்ன அப்படின்னா சம்பவ காண்டம், அசுர காண்டம், மகேந்திர காண்டம், யுத்த காண்டம், தேவகாண்டம், தட்ச காண்டம், உபதேச காண்டம் அப்படின்னு சொல்லி 7ஆ வந்து என்ன பண்ணிருக்காங்க, அதை பிரிச்சிருக்கிறாங்க. இந்த 7ல பாத்தீங்கன்னா 6 காண்டங்களை வந்து பாத்தீங்கன்னா கச்சேப்ப சிவாச்சாரியார் தான் செஞ்சிருக்கிறார். ஏன்னா அந்த ஸ்லோகங்களை தமிழ்ல நமக்கு கொடுத்தது யாரு அப்படின்னா தமிழ் ஸ்லோகங்கள், தமிழ் பாடலாம் நம்ம பாடுறோம் பாத்தீங்களா, திகட சக்கரன் அப்படின்னு சொல்லி நம்ம பாடுறோம் பாத்தீங்களா, இது வந்து பாத்தீங்கன்னாக்கா கச்சேப்ப சிவாச்சாரியார் தான் நமக்கு கொடுத்தது. அது வந்து பாத்தீங்கன்னாக்கா அவர் வந்து முதல்ல உள்ள அந்த 6 காண்டங்களை வந்து அவரு தான் எழுதியிருக்கிறார். இதுல வந்து பாத்தீங்கன்னா 10,345 செய்யுள் மொத்தமா அவர் எழுதியிருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா 10,345 செய்யுள் அதுல இருக்கு. இந்த உபதேச காண்டத்தை வந்து பாத்தீங்கன்னா குகணேரியப்ப முதலியார் அப்படின்னு ஒருத்தர் அருள் இருக்கிறாரு. அதே மாதிரி ஞான வயோதரர் அப்படிங்கிறவரும் சேர்ந்து 2 பேரும் இந்த உபதேச காண்டத்தை செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி நமக்கு வரலாற்றுல வருது. இப்ப வந்து பாத்தீங்கன்னா இலக்கியங்களை வந்து 4 வகையா பிரிக்கிறாங்க. என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 4 வகை என்னன்னா பிரபு சம்ஹிதை, அப்புறம் சிக்ஷு சம்ஹிகை, அடுத்தது வந்து காந்த சம்ஹிதை, சிசு சம்ஹியை அப்படின்னு 4ஆ பிரிக்கிறாங்க. இந்த பிரபு சம்ஹிதை அப்படிங்கறதுனா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வேதம். இததான் வந்து என்ன சொல்றாங்க, சுருதி அப்படின்னு சொல்றாங்க. இப்ப நம்ம பாடல்கள்ல சொல்றோம் பாத்தீங்களா, சுருதி சேருச்சா, சுருதி சேரலையா, சுருதி சேரல அப்படின்னு, அந்த சுருதி கிடையாது. இது சுருதி அப்படிங்கிறது அந்த மொழியோட, இந்த வேதத்தோட பேரை சொல்றாங்க. இது வந்து சுருதி அப்படின்னு. இது என்ன அப்படின்னாக்கா இது என்ன சொல்லுது, இந்த சுருதி வந்து என்ன சொல்லுது. இப்ப தர்மம் அப்படின்னு நம்ம சொல்றோம் பாத்தீங்களா, அதுல இந்த சுருதி என்ன சொல்லுது அப்படின்னாக்கா வேதத்துல என்ன சொல்லி இருக்கிறோ அதை அப்படியே நம்ம கேட்கணும். அதாவது விடிய காலையில எந்திரிச்சு சந்தியாவந்தனம் செய்யணும் அப்படின்னு சிவாச்சாரியர்களுக்கு இருக்குன்னா அது ஏன் விடிய காலையில செய்யணும், ஒரு மத்தியானமா செஞ்சா என்ன, ஒரு சாயந்தரமா செஞ்சா என்ன அப்படின்லாம் கேள்வி கேட்க கூடாது. எந்த ஒரு செயலுமே வேதத்துல என்ன சொல்லி இருக்கோ அதை அப்படியே கேட்கறது தான் வந்து என்னது, இந்த சுருதி அல்லது வேதம் அப்படின்னு சொல்லப்படுது.
அத வந்து நம்ம என்ன பண்ணக்கூடாதா, ஆராயக்கூடாது அப்படிங்கிறாங்க. இத வந்து நம்ம என்னன்னா இதுக்குள்ள என்ன இருக்கு, இதை ஏன் சொல்லி இருக்கிறாங்க, இதை எப்படி நம்ம செய்யணும் அப்படின்னு ஆராய்ந்தெல்லாம் செய்யக்கூடாது. வேதம் என்ன சொல்லுது அப்படின்னா அதை அப்படியே நம்ம என்ன பண்ணணும், அது சொல்றத அப்படியே கடைபிடிக்கணும். இதுதான் வேதம் அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்தது பாத்தீங்கன்னா சுக்ருத் சம்ஹிதை இல்லைன்னா ஸ்மிருதி அப்படின்னு இதை சொல்றோம். இது என்ன சொல்லுதுன்னா ஒரு ஃப்ரெண்டு, அதாவது நண்பர் இருக்காங்க பாத்தீங்கன்னா, அவங்களுக்கு சொல்கிற அறிவுரை போன்றது அப்படின்னு. இப்ப இது வந்து பாத்தீங்கன்னா சுருதி அப்படின்னு சொல்றது மாறாதது. ஏன்னா இப்ப ஒண்ணு அதாவது சிவாச்சாரியர்கள் வந்து காலையில சந்தியாவந்தனம் செய்யணும் அப்படின்னா அது மாறவே மாறாது. அது எத்தனை பேர் வந்தாலும் அவங்க வந்து என்ன பண்ணணும், சந்தியாவந்தனம் செய்யதான் செய்யணும். சிவாச்சாரியார்னு வந்துட்டாங்கன்னா, பூஜைக்கு போறாங்கன்னா, இன்னும் சொல்ல போனாக்கா வந்து பாத்தீங்கன்னா நம்ம அடியார்களை 63 அடியார்களை நீலகண்ட நாயனாரை பார்க்கும்போது அவர் என்ன பண்றாரு, வீட்லயும் பூஜை பண்ணிட்டு நீலகண்ட நாயனார்னு அவர் வீட்லயும் பூஜை பண்ணிட்டு அதுக்கப்புறம் கோயில்லயும் பூஜை பண்ணுவாரு அப்படின்னு. வீட்லயே யாகம் வளர்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து கோயில்ல பூஜை பண்ணணும் அப்படின்னு வந்து அவங்களுக்கு வரமுறை இருக்கும். அந்த மாதிரி அவர் செய்யறாரு அப்படின்னு சொல்லி நம்ம பார்ப்போம். அப்ப ஒரு செயலை வந்து எப்படி செய்யணும் அப்படின்னு கொடுத்துருக்குன்னா அதுல மாறாம என்ன செய்யணுமா அதை செய்யணும். ஆனா அந்த ஸ்ருதிங்கிறது மாறாது. ஆனா ஸ்மிருதிங்கிறது காலத்துக்கு ஏற்றவாறு நம்ம மாத்திக்கலாம் அப்படின்னு. இப்ப எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, முந்தி எல்லாம் ஆதீனங்கள் வந்து எப்படி வருவாங்க, பல்லக்குல வருவாங்க. அவங்களுக்கு வந்து வாகனங்கள்லாம் கிடையாது. எல்லாருமே வந்து என்ன செய்யணும், ஆதீனங்களை வந்து தூக்கிட்டு வரணும். ஆனா இப்ப வந்து நமக்கு போறதுக்கு நிறைய வாகனங்கள்லாம் வந்துட்டு, பஸ் வந்துட்டு, கார் வந்துட்டு, டூ வீலர் வந்துட்டு, சைக்கிள் வந்துட்டு. அப்ப என்ன பண்றாங்க, ஆதீனங்கள் வந்து இததான் வந்து பின்பற்றணும்னு இருந்தா கூட கார் வந்த பிறகு என்ன பண்றாங்க, பல்லக்க விட்டுட்டு கார்ல போறாங்க. அப்ப காலத்துக்கு ஏத்த மாதிரி என்ன பண்ணிக்கலாம், அதை மாத்திக்கலாம் அப்படிங்கிறாங்க. இது வந்து பாத்தீங்கன்னாக்கா 3ஆ பிரிச்சிருக்கிறாங்க. மனுஸ்மிருதி, யக்ஞவல்லிய ஸ்மிருதி, பராசர ஸ்மிருதி அப்படின்னு இந்த மாதிரி பல ஸ்ருதி அந்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா காந்தா சம்ஹிதை அப்படிங்கிறது. இது என்னன்னா காவியம் அப்படின்னு. இது எப்படிப்பட்டது அப்படின்னா மனைவி சொல்வதை போல சொல்லுமா. இது எப்படி அப்படின்னாக்கா, இப்ப ஒரு கணவன் ஒரு மனைவி வந்து கணவன்கிட்ட வந்து எப்படி சொல்லணும் அப்படின்னு, அதாவது எப்படி இனிமையா பேசணும், எப்படி அமைதியா சொல்லணும் அப்படின்னு. உதாரணமா பாத்தீங்கன்னா இப்ப இப்ப உள்ள கணவர் மனைவி எல்லாம் பாத்தீங்கன்னா, இப்ப கணவன் ஒண்ணு சொன்னான்னாக்கா உடனே மனைவி வந்து எதிர்த்து எதிர்த்து அதுக்கு பேசிடுவாங்க. ஆனா அந்த காலத்துல வந்து பாத்தீங்கன்னாக்கா அந்த மாதிரி எல்லாம் பேச மாட்டாங்க. ஏன்னாக்கா கணவன் சொல்றத அப்படியே கேட்கணும். அவர் தப்பா சொன்னா கூட அவரு சொல்றதுதான் வேத வாக்கு அப்படின்னு கேட்கணும், எதிர்த்து பேசக்கூடாது. என்னோட வாழ்க்கையிலே பாத்தீங்கன்னா எங்க அம்மா எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எங்க அப்பா வந்து எதிர்த்தே பேச மாட்டாங்க. இப்ப எனக்கே தெரியும் எங்க அப்பா தான் தப்பு பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு செயல் அவங்க தப்பா செஞ்சிருப்பாங்க. ஆனா வந்து அதை வந்து மறைச்சு இங்க வீட்டுல வந்து என்ன செய்வாங்க, அதை வந்து இங்க வந்து திட்டுவாங்க. அப்ப எங்க அம்மா என்ன செய்வாங்கன்னா அமைதியா கேட்டுக்கிட்டு பேசாம இருப்பாங்க, எதுவுமே பேசவே மாட்டாங்க. அப்ப எங்களுக்கெல்லாம் வந்து என்னன்னா கோவம் வரும், ஏமா தப்பு அவங்க தானமா செஞ்சிருக்கிறாங்க, நீங்க ஏன் பேசாம இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்க கேட்போம். அப்ப அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, கோவப்படும் போது நாமும் கோவப்படக்கூடாது. அவங்க கோபம் குறைஞ்சி அதுக்கப்புறம் அவங்க சாந்தமான பிறகு அவங்க செஞ்சதை நம்ம எடுத்து சொன்னோம்னா அப்ப அவங்க என்ன செய்வாங்க, நம்ம செஞ்சதுதான் தப்பு அப்படின்னு உணர்வாங்க. அதை விட்டுட்டு நம்ம அவங்க சத்தம் போடும்போது நாமும் வந்து திரும்பியும் சத்தம் போட்டோம்னா அது என்ன ஆகும், பெரிய சண்டையாதான் முடியும். அதுக்கு வந்து என்ன ஒரு தீர்வே இருக்காது அப்படின்னு. ஆனா இப்பெல்லாம் அந்த பொறுமை இருக்கா அப்படின்னாக்கா கொஞ்சம் யோசனையாதான் இருக்கு. ஏன்னா இப்ப உள்ள பெண்களா இருக்கட்டும் சரி, ஆண்களா இருக்கட்டும், 2 பேருமே வந்து பாத்தீங்கன்னாக்கா என்ன சொல்றாங்களோ உடனே ஏத்து பேசிடுறாங்க, ஏத்து சொல்லிடுறாங்க. வேற அவங்க ஒண்ணு செஞ்சா நானும் அப்படிதான் செய்வேன் அப்படிங்கிற மாதிரி இப்ப வந்து வாழ்க்கை ஓடிட்டு இருக்கு. அது காலத்தின் கட்டாயமாவும் அது ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த மாதிரி ஓடி. ஆனா இந்த காந்த சங்கீதை என்ன சொல்லுதுன்னா, கணவனுக்கு மனைவி சொல்வதை போல அப்படி நாசுக்கா சொல்லி புரிய வைக்கிறது, ரொம்ப இனிமையா சொல்றது, அதே மாதிரி நயமாக சொல்வது, இத மாதிரி சொல்றதுதான் இந்த காவியம் அப்படின்னு சொல்றது. இப்ப இந்த காவியமே நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ஒரு ஒரு இதை விளக்கணும், ஒரு கருத்தை விளக்கணும் அப்படின்னாக்கா அதுக்கு ஒரு கதை சொல்லுவாங்க. இந்த மாதிரி அந்த கதையில இருந்து அதை புரிஞ்சுக்கிறது, அந்த மாதிரி சொல்றது. இததான் வந்து காவியம் அப்படின்னு. 4வது பாத்தீங்கன்னா சிசு சம்ஹிதை அப்படின்னா இது புராணங்கள் அப்படின்னு சொல்லப்படுது. இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு சொல்றது அப்படின்னு சொல்றாங்க. என்ன அப்படின்னா இப்ப குழந்தைக்கு வந்து நம்ம குழந்தைகிட்ட போயிட்டு நம்ம அறிவுரை எல்லாம் சொன்னோம்னா அது கேட்காது. நீ இப்படிதான் நடந்துக்கணும், இப்படிதான் சொல்லணும், இப்படிதான் செய்யணும் அப்படின்னு எல்லாம் சொன்னீங்கன்னாக்கா அது என்ன செய்யாது, ஒரு நாளும் கேட்கவே கேட்காது. அப்ப நம்ம என்ன குழந்தைக்கு எப்படி சொல்லணும்,
ஏதாவது ஒரு சின்ன கதை சொல்லணும். அந்த கதை வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கணும். அது கேட்கிற மாதிரி இருக்கணும். அப்ப அந்த மாதிரி கேட்கிற மாதிரி சொல்லிட்டு கடைசியில என்ன செய்யணும், அதுல உள்ள நீதியை சொல்லணும். இப்ப இந்த கதையில வந்து என்ன இருக்கும் அப்படின்னா தத்துவம் இருக்கும். ஆனா அந்த தத்துவத்தை நம்ம சொல்லிடக்கூடாது. என்ன சொல்லணும், அந்த கதையில இருந்து அந்த குழந்தையே புரிஞ்சுக்கிற மாதிரி. இததான் என்ன சொல்றாங்க, புராணங்கள்ல சொல்றாங்க சிசு சம்ஹிதை அப்படின்னு. அதாவது இப்ப இந்த மாதிரி இப்படி கதைய சொல்லி அவங்களுக்கு வந்து நல்ல கருத்தை புரிய வைக்கிறது. அததான் வந்து புராணங்கள்லாம் செய்து கொண்டு இருக்கிறது. இப்ப இத மாதிரி வந்து இந்த இலக்கியங்களை வந்து 4 வகையா பிரிச்சிருக்கிறாங்க. வேதம், அதாவது சுருதி அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னா எஜமானனா. ஏன்னா அது எஜமானன் அப்படின்னா அவன் சொல்றதை எல்லாரும் கண்டிப்பா கேட்கணும். அவன் சொல்றதை நம்ம கேட்காம இருக்க முடியாது. ஒரு எஜமானன்னா அவன் என்ன, அவன் வந்து சரியா சொன்னாலும் சரி தப்பா சொன்னாலும் சரி எஜமானன் சொன்னதை என்ன பண்ணணும், தொண்டனா இருக்கிறவனோ இல்ல வேலையாட்களோ கண்டிப்பா கேட்கணும். அதுதான் வந்து என்னது வேதம் அப்படின்னு சொல்லுது. ஸ்மிருதிங்கிறது நண்பர். அவன் அதாவது அவர் சொல்றத நம்ம கேட்கலாம், இல்ல நமக்கு பிடிக்கலன்னா கேட்காம இருக்கலாம், அந்த மாதிரி அது. அடுத்தது காவியம் அப்படிங்கிறது மனைவி. மனைவி எப்படி சொல்லணுமோ அத மாதிரி சொல்லணும் அப்படின்னு. புராணம்ங்கிறது குழந்தைக்கு சொல்றது அப்படிங்கிறது. இப்ப இந்த மாதிரி இலக்கியங்களை வந்து 4 வகையா அத மாதிரி பிரிச்சிருக்கிறாங்க. கந்த புராணம் வந்து பாத்தீங்கன்னா வடமொழியில ஸ்காந்தம் அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது பழமொழி என்ன சொல்றாங்கன்னா, கந்த புராணத்துல இல்லாதது எந்த புராணத்திலயும் கிடையாது அப்படிங்கிறாங்க. கந்த புராணத்தில் இல்லாதது எந்த புராணத்திலும் இல்லை அப்படிங்கறத என்னது ஒரு பழமொழியா சொல்றாங்க. ஸ்கந்தஸ்ய கீர்த்திம் அதுலாம் களி கல்மஷ காசினி அப்படின்னா கந்த புராணம் சொல்லாதத வேற எந்த புராணமும் சொல்லாது அப்படின்னு சமஸ்கிருத அந்த இதுல வந்து நமக்கு சொல்றாங்க. அதாவது கந்த பெருமானுடைய கீர்த்தி, அதாவது அவருடைய பெருமை, அவருடைய சிறப்பு, அது மட்டும்தான் இந்த கலியுகத்துல கந்தபுராணம் வந்து பாத்தீங்கன்னா கலியுகத்துக்காகவே உருவாக்கப்பட்ட ஒரு காவியம் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த கந்தபுராணம் வந்து பாத்தீங்கன்னா கலியுகத்துல வந்து பாவங்களை போக்க வல்லது. ஏன்னா இப்ப வந்து உலகத்துல வந்து சொல்லுவாங்க கலியுகம் பிறந்துட்டு அப்படின்னு சொன்னா பாவங்களோட விளைவு வந்து அதிகமா இருக்குமா. அத மாதிரி பஞ்சபூதங்களோட அழிவும் அதிகமா இருக்கும். ஒவ்வொரு இடத்துலயும் ஒரு பூதங்களால நமக்கு அழிவு ஏற்படும் அப்படின்னு இந்த கலியுகத்துல வந்து சொல்லப்படுது. அப்ப அந்த மாதிரி அழிவோ இல்ல பாதிப்போ இல்ல பாவமோ நமக்கு சேருதுன்னா அதுக்கு வந்து கந்தபுராணம் படிச்சோம்னா கண்டிப்பா அந்த பாவம் எல்லாம் அது போக்க வல்லது அப்படின்னு கந்தபுராணத்தை பத்தி சொல்றாங்க. 12 கரங்களால் அள்ளி கொடுப்பவன் முருகப்பெருமான் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி படிப்போர்கள் கேட்போர்கள், அதாவது கந்தபுராணத்தை வந்து யாரு படிக்கிறாங்களோ இல்ல யாரு சொல்றாங்களோ அதை சொல்றவங்கள கேக்குறாங்களோ, அந்த மாதிரி சொல்றதா இருந்தாலும் சரி கேக்குறதா இருந்தாலும் சரி அவங்க எப்படி வாழ்வாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்திரனை போல் வாழ்வார் அப்படின்னு சொல்றாங்க. கந்தபுராணத்தை படிச்சாலே என்னவா செல்வம் சேரும். அவங்க ஒரு இந்திரன் அனுபவிக்கிற அத்தனை போகங்களையும் கந்தபுராணம் படிச்சவங்க வந்து அனுபவிப்பார்கள் அப்படின்னு சொல்றாங்க. அத மாதிரி அவங்க எண்ணிய எண்ணம், அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அது கண்டிப்பா நடக்கும். கந்தபுராணத்தை படிக்கிறவங்களுக்கு அழியாத ஒரு என்ன கிடைக்குமா, சிவகதி கிடைக்கும் அப்படின்னு. கடைசியில அவங்களுக்கு வந்து என்ன கிடைக்கும், அதாவது இறைவனோட திருவடியை சேர்றதுதான் எல்லாருக்குமே எண்ணம். அப்ப இறைவனுடைய திருவடியும் என்ன செய்யுமா இந்த கந்தபுராணம் படிக்கிறதுனால கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த பாடலை பாருங்க. எந்திராகி பார்மேல் இன்பமுற்றினிது மேவி சிந்தையில் நினைத்த முற்றி சிவகதி அதனில் சேர்வார் அந்தமில் அவுணம் தங்கள் அடல் கெடல் முனிந்த செவ்வேல் கந்தவேல் பிராணம் தன்னை காதலித்தோதுவாரே. அதாவது இந்திர லோகத்துல இருப்பாங்க. அவங்களுக்கு எல்லா செல்வமும் சேரும். அவங்க என்ன நினைச்சாங்களோ அது வந்து கண்டிப்பா முடிவடையும். இறுதியில அவங்க வந்து சிவகதியும் சேர்வார்கள் அப்படின்னுதான் இந்த பாடல் வந்து நமக்கு என்னது சொல்லுது. அப்ப கந்தபுராணத்தோட சிறப்பு வந்து அவ்வளவு சிறப்பானது அப்படின்னு. சரி, கந்தபுராணம் வந்து இவ்வளவு சிறப்பானது அப்படின்னு சொல்லியாச்சு. ஆனா அந்த கந்தபுராணத்தை எப்படி கேட்கணும் அப்படின்னு அதுக்கும் வந்து சில நியமங்கள் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி கந்தபுராணத்தை எப்படி சொல்லணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி கந்தபுராணத்தை எப்படி கேட்க கூடாது அப்படின்னு. ஆனா கந்தபுராணத்தை எப்படி சொல்லக்கூடாதுன்னு சொல்லல. ஏன்னா கந்தபுராணத்தை நம்ம வந்து இப்படி சொல்லணும் அப்படின்னு சொல்லியாச்சு. ஆனா இப்படி சொல்லக்கூடாதுன்னு சொல்லல. ஏன்னா அவங்களுக்கு தெரியும். இப்ப வந்து சிவபுராணம் படிக்கும் போது பாத்தீங்கன்னா அவங்க அறிவுக்கு தகுந்த மாதிரி இப்ப சிவனோட நம்ம வந்து சேர்றதுங்கிறது
நம்மளோட அந்த மெய் மெய் கல்வின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அந்த ஞானத்தை பொறுத்துதான் நமக்கு விளக்கம் வரும். இப்ப நம்ம ஒரு சிவபுராணம் படிக்கிறோம்னா ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு கருத்து தோணும். அப்ப என்னன்னா இறைவன் தான் அதை உணர்த்துவார். அவங்க ஞானத்துக்கு தகுந்த மாதிரி என்ன செய்வார், இறைவன் உணர்த்துவார். அப்ப கந்தபுராணம் படிக்கும் போது ஒரு ஞானம் ஒருத்தருக்கு இருக்குன்னா கந்தபுராணம் முடியும் போது என்னது, அவர் கண்டிப்பா எங்க போகணும், சிவகதிக்கு போகணும். அப்ப அவரோட ஞானத்தின் அளவு என்னது, உயர்ந்து கொண்டே வரும். அதனால கந்தபுராணம் இப்படி சொல்லணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அத மாதிரி சிவனை வழிபடுவர். ஏன்னா கந்தபுராணம் முருகப்பெருமானை பத்தி சொன்னா கூட சிவன் அதுல முக்கால்வாசி சொல்றது பாத்தீங்கன்னா சிவனை பத்தின பெருமைகள் தான் அதுல இருக்கும். அந்த புராணம் முழுவதுமே பாத்தீங்கன்னா சிவனையும் சொல்லி முருகப்பெருமானையும் சேர்த்து சொல்லிக்கிட்டே தான் வருவார். அப்ப சிவனை வழிபடுவோர், சிவனை யாரெல்லாம் வழிபடுறாங்களோ அவங்கள என்ன சொல்றாங்க, சைவ சமைகள் அப்படின்னு சொல்றாங்க, இல்லைன்னா சிவனடியார் அப்படின்னு அழைக்கிறாங்க. இந்த சிவனடியார்கள்லாம் எப்படி இருப்பாங்க அப்படின்னா பல சமயத்தவர்கள் கடைபிடிக்கிற பொது இலக்கணங்களை முழுமையாக கடைபிடிக்கணும். ஏன்னா எல்லா சமயத்திலையும் இதை கடைபிடிக்கணும் அப்படின்னு இருக்கு. அதாவது சிவனை கும்பிடுறவங்களா இருந்தாலும் சரி, அம்பாளை கும்பிடுறவங்களா இருந்தாலும் சரி, முருகனை கும்பிடுறவங்களா இருந்தாலும் சரி, இல்ல விநாயகரை கும்பிடுறவங்களா இருந்தாலும் யாரா இருந்தாலும் இப்படி நியமங்களோட என்ன செய்யணும், அந்த இறைவனை கும்பிடணும் அப்படின்னு. இது என்ன சொல்றாங்க, பொது இலக்கணம் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ பொது இலக்கணத்தையும் என்ன செய்யணும், சிவனடியார்கள் பின்பற்றணும். அது மட்டும் இல்லாம சிறப்பு இலக்கணம், சிவனடியார்கள் அப்படின்னா அவங்களுக்குன்னு சில இலக்கணங்கள் இருக்குதான், அந்த இலக்கணத்தை என்ன செய்யணும், அவங்க பின்பற்றணும் அப்படின்னு. அப்ப ஒரு பிராணத்தை நம்ம எப்படி கேட்கணும் அப்படின்னா கூட எதெல்லாம் நம்ம பின்பற்றணும், எதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கறத நமக்கு என்ன பண்றாங்க, கிளியரா சொல்றாங்க. பொது இலக்கணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா என்ன, எல்லா அடியவர்களுக்கும், அதாவது சிவனடியாரா இருந்தாலும் சரி, விஷ்ணு அடியவர்களா இருந்தாலும் சரி, யார வணங்குன அவங்க அடியவர்கள் அப்படின்னு இருந்தாலே அவங்களுக்கு பொது இலக்கணம் அப்படின்னு சொன்னாலே என்ன சொல்றாங்க அப்படின்னா முதல்ல எடுத்தவனே என்ன சொல்றாங்கன்னா கொல்லாமை அப்படின்னு சொல்றாங்க. இப்ப இங்க கொல்லாமை அப்படின்னு எடுத்துக்கிட்டா நம்ம என்ன உடனே என்ன கொல்லாமைன்னா என்ன நினைப்போம், உயிர்களை கொல்லாமை அப்படின்னு. இப்ப உதாரணமா ஒரு சாதாரண ஒரு மனிதன் இப்ப ஒரு நார்மல் வாழ்க்கை, ஒரு நடுத்தர வர்க்கமோ இல்ல ஒரு உயர்ந்த இதுல இருக்கிறவங்களோ என்ன செய்வாங்க, யாரையும் கொன்னு வாழணும்னு நினைக்க மாட்டாங்க. அவங்களோட வாழ்க்கை இயல்பா இருக்கும். அப்ப என்ன நினைக்கிறோம் அப்படின்னா நம்மெல்லாம் என்ன, நம்ம என்னத்த கொன்னு இருக்க போறோம், நம்ம யாரையும் கொன்னதே கிடையாது, அப்ப நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம், அப்ப நல்ல ஒரு வாழ்க்கைய வாழுறோம், நம்ம சிவனடியார் தான் அப்படின்னு நம்ம நினைச்சுப்போம். இப்ப நம்ம கொல்றது அப்படின்னா உயிர்களை கொல்வது மட்டும்தான் கொல்றது அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். அதாவது ஒரு மனிதனை கொல்றது இல்ல ஒரு மாடை கொல்றது அந்த மாதிரி கொல்றதான் நம்ம கொல்ல. ஆனா இங்க கொல்லாமை அப்படின்னா எல்லா உயிர்களையும் குறிக்குதான். உதாரணமா பாத்தீங்கன்னா செடியில இருந்து, கொடியில இருந்து, ஒரு ஈல இருந்து, எறும்புல இருந்து, ஒரு கொசுல இருந்து அத கூட என்ன செய்யக்கூடாதான், நம்ம கொல்லக்கூடாது அப்படின்னு. இப்ப நீங்க கேட்கலாம், என்ன கேட்கலாம் அப்படின்னா, என்னம்மா சொல்றீங்க, நம்ம சாப்பிடுறதுன்னே சரி கொல்லாமை அப்படின்னா ஆடு மாடை சாப்பிடாம நம்ம என்ன செடி கொடியே சாப்பிடலாம்னு சொல்றீங்க. அப்ப செடிக்கும் உயிர் இருக்கு, கொடிக்கும் உயிர் இருக்கு, அப்ப அதையும் சாப்பிடக்கூடாதுன்னா அப்ப என்னதான் நம்ம சாப்பிடுறது அப்படின்னு. அப்ப என்ன இந்த இடத்துல என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒரு உயிர்களுக்கும் ஒரு தர்ம உணவை நமக்கு சொல்லியிருக்காங்க. அந்த ஸ்மிருதியில சொல்லியிருக்கு. என்ன சொல்லியிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, இப்ப மனிதர்களுக்கு என்ன உணவு சொல்லியிருக்குன்னாக்கா தாவரங்கள் தான் உணவா சொல்லியிருக்கு. அதே மாதிரி ஆடு மாடுகளுக்கு பாத்தீங்கன்னா தாவரங்கள் உணவா சொல்லியிருக்கு. அதே மாதிரி சிங்கம் புலிக்கு என்ன உணவு சொல்லியிருக்காங்க, ஆட்டு மாட்டை தான் சிங்கம் புலிக்கு உணவா சொல்லியிருக்காங்க. அப்ப ஒரு விலங்குகளுக்கும் ஒரு உயிர்களுக்கும் அது அப்படியே என்ன, அது சுழற்சியாக வருது. இப்ப பாம்பு என்ன செய்யும், தவளைய முழுங்கும். அப்ப அந்த மாதிரி ஒரு விலங்குக்கும் ஒரு உணவு சுழற்சி இருக்கு. அப்ப இந்த மாதிரி சுழற்சியில வர்ற விலங்குகள் இருக்கு பாத்தீங்களா, இப்ப ஒரு புலியோ ஒரு சிங்கமோ ஒரு ஆட்டை அடிச்சு சாப்பிடுறதோ இல்ல மாட்டை அடிச்சு சாப்பிடுறதோ அது என்னது கொல்லாமையில சேராதும். ஏன் அப்படின்னா அது தர்ம உணவு அதற்கு அப்படின்னு. இப்ப நமக்கு என்ன உணவு கொடுத்திருக்கிறாங்க, தாவர உணவு கொடுத்திருக்காங்க. அதை விட்டுட்டு நம்ம ஆடையோ மாடையோ அடிச்சு சாப்பிடுறதுதான் என்னது அதர்ம உணவு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப தர்ம உணவை சாப்பிடுறதுங்கிறது தான் கொல்லாமை அப்படின்னு. எந்த உயிர்களையும் இன்னும் கூட நமக்கு நகைச்சுவையா சொல்லுவாங்க, சொன்னோன்னா எந்த உயிரையும் நான் கொன்னது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு தேங்காய் மூடி வெளியில வச்சிருப்பாங்களாம். அதுல ஒரு வண்டி எறும்பு இருக்கும், தேங்காய் ஃபுல்லா நிறைய எறும்பு இருக்கும். எறும்பு நம்ம உள்ள தட்டிட்டோம்னா நம்மள கடிச்சிரும்னு சொல்லி போய் அந்த தேங்காய் முடிய என்ன பண்ணுவாங்க,
அப்படியே கொண்டு போய் ஒரு வெயில்ல தட்டிட்டு வருவாங்க. அப்ப கிட்டத்தட்ட ஒரு 100 எறும்பு இருக்குன்னு வச்சுக்கோங்க. எல்லா உயிரும் ஒண்ணுதான். அப்ப அந்த 100 எறும்பும் வெயில்ல என்ன ஆகும்? செத்து போகும். அப்ப அந்த 100 எறும்ப, அதாவது 100 உயிர்களை கொன்ன பாவம் நமக்கு வந்து சேரும். அப்ப அப்படி கணக்கு பண்ணி பாருங்க. இப்ப உலகியல்ல வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தனை கொன்னுட்டாங்க அப்படின்னா, ஒருத்தனை ஏதோ ஒரு கோவத்துல அடிச்சிட்டோம் கொன்னுட்டோம் அப்படின்னாக்கா அவங்களுக்கு என்ன தண்டனை கொடுப்பாங்க? 7 வருஷமோ இல்ல 18 வருஷமோ என்னமோ ஒரு வருஷம் வச்சிருக்காங்க. அத்தனை வருஷம் தண்டனை. இப்ப அதே இது நம்ம வந்து ஒரு 100 எறும்ப கொன்னுட்டோம். நீ இந்த மாதிரி எறும்ப கொன்னுட்ட, அதனால உனக்கு வந்து 18 வருஷம் தண்டனை இல்ல 7 வருஷம் தண்டனை அப்படின்னு சொன்னா உலகம் என்ன செய்யும்? சிரிக்கும். ஆனா தர்மப்படி என்ன செய்யணும்? இப்ப இந்த எறும்ப கொன்னுட்டோம் பாத்தீங்களா? ஒரு கொசுவை கொன்னாலும் சரி, எறும்ப கொன்னாலும் சரி, அதுக்குள்ள தண்டனையை நம்ம என்ன செய்யணுமா? அனுபவித்தே ஆக வேண்டும். அப்ப ஒரு உயிரை கொன்னா ஒரு 7 வருஷம் என்ன அனுபவிக்கிறோமோ அதே போல ஒரு எறும்ப கொன்னாலும் சரி, ஒரு கொசுவை கொன்னாலும் நமக்கு அதை அனுபவிக்கதான் செய்யணும். சரி, அப்ப உடனே நீங்க கேட்கலாம், என்னம்மா இப்படி சொல்றீங்க? கொசு இப்ப கடிக்குது, நம்ம டக்குன்னு ஒரு அடி அடிச்சுதானே அதை இது பண்ணணும். இப்ப கொசு நம்மள கடிக்கிறது பாவம் தானே அதுக்கு அப்படின்னு. கொசு நம்மள கடிக்கிறது பாவம்னா அது அதை அனுபவிக்கும். இப்ப நம்ம கொசுவை அடிச்ச பாவத்தை நாம தான் அனுபவிக்கணும். ஆக என்ன செயல் செஞ்சாலும் அந்த பாவத்தை என்ன பண்ணணும்? நாம தான் அனுபவிக்கணும். அப்ப முதல் இலக்கணமா பொது இலக்கணத்துல எதை சொல்றாங்க அப்படின்னா கொல்லாமையை சொல்கிறார்கள். அடுத்தது வந்து புலால் உண்ணாமை அப்படின்னு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் கொல்லாமை, ஏன்னா உயிரை கொன்னாதான் நம்ம அதை சாப்பிடுவோம். அதுக்காக தான் என்ன சொல்றாங்க? புலால் உண்ணாமை அப்படின்னு. சில பேர் என்கிட்ட கூட சொல்லுவாங்க, ஏமா நாங்களாமா கொல்றோம், அதை கடைக்காரன் கொன்னு வச்சிருக்கிறோம், அதை போய் நாங்க வாங்கிட்டு வந்து சாப்பிடுறோம், நாங்க கொன்னு சாப்பிட்டாதானே கொன்னா பாவம் தின்னா போச்சுன்னு கூட சில பேர் சொல்லிட்டு இருப்பாங்க. அப்ப அவன் தானே அதை வந்து கொன்னு வச்சிருக்கிறான். அப்ப அவன் கொன்னு வச்சிருக்கிறதுனால நமக்கு எப்படிமா பாவம் சேரும் அப்படின்னு. நம்ம சாப்பிடுறதுனால தானே அவன் வந்து கொன்னு வச்சிருக்கிறான். இப்ப நம்ம அதை ஒரு ஆடையோ மாடையோ யாருமே சாப்பிடலன்னு வச்சுக்கோங்க, அப்ப அவன் அதை கொல்லுவானா? கொல்லவே மாட்டான். அன்னைக்கு கூட பாத்தீங்கன்னாக்கா மயிலாடுதுறையில வந்து இந்த சுகாதார டிபார்ட்மெண்ட்ல இருந்து இந்த பிளாஸ்டிக் கப்பு இருக்கு பாத்தீங்களா, இந்த மெழுகு தடவன கப்பு, அதை வந்து பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால அவங்க என்ன பண்றாங்க? அதை வந்து பிடிக்க வந்திருக்கிறாங்க. ஒவ்வொரு கடையிலயும் வந்து செக் பண்றாங்க. அப்ப நாங்க சொன்னோம், இந்த பிளாஸ்டிக் தயாரிக்கிறது ஒரு 2-3 கடை தான் இருக்கும். அந்த இதை நீங்க தடை பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த கடைக்கு வராம போயிட போகுது. அப்ப யாரும் மக்கள் வாங்க மாட்டாங்க அப்படின்னு. அப்ப அந்த ஆபீசர் என்கிட்ட சொல்றாரு, என்ன சொல்றாரு அப்படின்னா, அப்படி நினைக்காதீங்கம்மா, ஒரு இதை வந்து ஒருத்தவங்க வந்து விக்கிறாங்கன்னா தான் வந்து மக்கள் வாங்குறாங்க. இப்ப நீங்க இங்க இல்லன்னு சொல்லிட்டீங்கன்னா மக்கள் என்ன செய்வாங்க? கப்பு இல்லைன்னா அதுக்கடுத்து கிளாஸ்ல கொடுக்க போறாங்க. அப்ப இங்க யாரையும் விக்காம தடை பண்ணிட்டோம்னா அங்க கம்பெனி தயாரிக்கிறவன் என்ன பண்ணுவான்? யாருமே வாங்கலைன்னா இவன் போய் வாங்கிட்டு வந்து விக்க மாட்டான். அப்ப எங்களுக்கு வேண்டான்னு சொல்லிடுவான். அப்ப அந்த கம்பெனியை இழுத்து ஆட்டோமேட்டிக்கா மூடிடுவாங்க அப்படின்னு அவரு சொன்னாரு. சரி, அப்படி கூட இருக்கு போல இருக்குன்னு நாங்களே நினைச்சுக்கிட்டோம். அது போலாலதான் 2வது பொது இலக்கணம்னு பாத்தீங்கன்னா புலால் உண்ணாமை அப்படின்னு. அடுத்தது 3வது பாத்தீங்கன்னா கல் உண்ணாமை அப்படின்னு சொல்றாங்க. கல் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா மனிதனோட மனதை கெடுத்து அவனை வந்து குழப்பத்தில் ஆற்றுவது அப்படின்னு. அவன் எந்த செயல் செய்கிறான் அப்படிங்கறதே தெரியாம செய்யறதுனால கல்லுங்கிறது என்னது? உண்ணக்கூடாது அப்படின்னு 3வது சொல்றாங்க. அடுத்தது பிறர் மனை நயவாமை அப்படிங்கிறாங்க. பாவத்திலே பாவம். இன்னும் என்ன பாவம் அப்படின்னா அடுத்தவன் மனைவியோ இல்ல அடுத்தவங்க கணவனையோ வந்து என்ன செய்யறது? நயவது அப்படின்னு சொல்றாங்க. அதாவது அந்த மாதிரி பாவம் வந்து பெரிய பாவம் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தவங்க கூட தொடர்பு வச்சிருக்கிறது அப்படிங்கிறது. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா வரைவின் மகளிர் நயவாமை அப்படின்னு. இது வந்து என்னன்னா தாசி அப்படின்னு அந்த காலத்துல இருந்தது பாத்தீங்களா, அந்த மாதிரி போகாம இருக்கணும். அதுவும் வந்து என்னது? பொது இலக்கணத்துலதான் வருது. இது வந்து பொது இலக்கணங்கிறது எல்லா அடியவர்களுக்கும் சொல்றது. இதை வந்து எல்லாருமே கடைபிடிக்கணும். சிவனடியார்கள் தான் கடைபிடிக்கணும், சாதாரண மக்கள் எல்லாம் கடைபிடிக்க கூடாது அப்படியெல்லாம் இல்ல. இந்த பொது இலக்கணங்கிறது இறைவனை வணங்குகின்ற அத்தனை பேரும். சரி, அப்பனா நாங்க வணங்கல அப்படின்லாம் சொல்லக்கூடாது. நாங்க கடவுளே கும்பிடலாமா, அப்ப எல்லாம் செய்யலாமா அப்படின்னா அவங்களும் செய்யக்கூடாது. ஏன்னா அவங்களுக்கும் அந்த பாவம் சேரும். பொது இலக்கணங்கிறது எல்லா மக்களுக்கும் பின்பற்றக்கூடிய ஒரு இலக்கணமா சொல்லப்படுது. அடுத்தது இரக்கம் அப்படின்னு சொல்றாங்க. இரக்கம் வந்து என்னன்னா எல்லா உயிர்கள் மேலேயும் இரக்கம். ஏன்னா வள்ளலார் சுவாமிகள் சொன்னார் பாத்தீங்களா, வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் நான் வருந்தினேன் அப்படின்னு சொன்னார் பாத்தீங்களா. அது மாதிரி வந்து ஒரு துன்பம் நடக்குது, ஏதோ ஒரு செயல் நடக்குதுன்னா அதுக்கு என்ன பண்ணணும்? நம்ம இரக்கப்பட வேண்டும். அந்த குணம் நமக்கு இருக்கணும். சரி, நடக்கிறது நடக்கட்டும், நமக்கு என்ன அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து என்ன பண்ணக்கூடாது? இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது வந்து வாய்மை.
அதாவது அடியவர்களுக்கா இருக்கட்டும், யாரா இருந்தா இருக்கணும், வாய்மைங்கிறது ரொம்ப முக்கியம். எந்த நேரத்திலையும் வந்து என்ன பண்ணக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது அப்படின்னு திருவள்ளுவர் கூட சொல்லுவாரு. அதாவது என்னன்னா, நன்மை பயக்கும் எனில், குறை தீர்ந்த நன்மை பயக்கும் எனில் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு வார்த்தை சொல்லுவார். அப்ப ஒரு நன்மை நடக்குது அப்படின்னா அப்ப பொய் சொல்லலாம் அப்படின்னு. இருந்தாலுமே இன்னொன்னு என்ன சொல்லுவாங்க அப்படின்னாக்கா, வாழ்நாள் முழுவதுமே ஒருத்தவங்க உண்மை பேசுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், எந்த சமயத்திலயும் அவங்க பொய் பேசாம இருக்காங்க, ஒரு உண்மையே பேசுறாங்கன்னா கண்டிப்பா அவங்க வாயால என்ன சொன்னாலும் அது என்ன பண்ணும், அப்படியே பலிக்கும், அப்படியே நடக்கும். அது வந்து கண் கூட நான் நிறைய பேர்ட்ட பார்த்திருக்கிறேன். அப்ப ஒரு வாய்மைங்கிறது என்னன்னா, அது ஒரு தவம் மாதிரி. அப்ப அதை செய்யறவங்க வந்து என்ன செய்யறாங்க, கண்டிப்பா அவங்களோட வாயில வர்ற எந்த மொழியாக இருந்தாலும் அவங்க என்ன சொல்றாங்களோ அது என்ன செய்யுது, அப்படியே பலிக்கிறது. அப்ப வாய்மைங்கிறது எல்லாரும் கடைபிடிக்க வேண்டியது. அடுத்தது பொறை அப்படின்னு சொல்றாங்க. 8வது குணம் வந்து பொறை. பொறைனா பொறாமை. அதாவது அடுத்தவங்கள பார்த்து என்ன பண்ணக்கூடாது, பொறாமப்படக்கூடாது. அவன் ஒரு கார் வாங்கிட்டானே, அவன் ஒரு வீடு வாங்கிட்டானே, நம்மளால வாங்க முடியலையே அப்படின்னு நினைக்கிறது கூட என்ன செய்யுமா, நமக்கு பாவத்தை கொண்டு வந்து சேரும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அந்த பொறாமை எதை கண்டா, அதாவது இறைவன் வந்து ஒரு ஒரு உயிரையும் படைக்கும் போது இவங்க இப்படி இப்படி வாழணும், இப்படி இப்படி இவங்க வாழ்க்கை இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் படைக்கும் போதே என்ன பண்ணிடுறாரு, இந்த வாழ்க்கை தான் அவங்க வாழணும்னு அவர் வந்து நம்ம நம்ம பிறக்கும் போதே நமக்கு வந்து அந்த நியதியை எழுதிடுறாங்க. அதனால நம்ம அடுத்தவங்களை பார்த்து பொறாமப்படுறதுனால நமக்கு என்ன ஆகாது, எந்த ஒரு பலனும் வராது. நமக்கு என்ன கிடைக்கணுமோ அதுதான் நமக்கு கிடைக்கும். அப்ப கிடைத்ததை வைத்து என்ன பண்ணணும், நம்ம சந்தோஷம் அடைய வேண்டும். அப்ப அடுத்தவங்க வீட்டுல அப்படி இருக்காங்களே இப்படி இருக்காங்களே அப்படின்னு நம்ம பொறாமப்பட்டோம்னா அந்த பொறாமையே என்ன செய்யுது, நமக்கு பாவமாக வந்து சேருகிறது. அப்புறம் அடக்கம் அப்படின்னு, எவ்வளவுதான் பெரிய மனிதர்களா இருந்தாலும், அதாவது கர்வம் 2 வகையில வரும். ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னாக்கா, நிறைய செல்வம் இருந்தாலும் கர்வம் வரும் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி நிறைய படிச்சிருந்தாலும் கர்வம் வரும் அப்படின்னு. அதாவது என்ன சொல்லுவாங்க அப்படின்னாக்கா, பிரம்மனுக்கே வந்து கர்வம் எப்போதுமே உண்டா. ஏன் அப்படின்னா, படிச்ச மனைவியாம், அதாவது படிச்ச பொண்டாட்டி கிடைச்சதுனால பிரம்மனுக்கு என்ன ஆகுமா, எப்போதுமே கர்வம் இருக்கும் அப்படின்னு அழகா சொல்றாங்க. அப்ப அந்த மாதிரி என்ன, அதாவது அந்த மாதிரி கர்வம் வரக்கூடாது. நமக்கு எவ்வளோ செல்வம் இருந்தாலும் நம்ம எப்படி இருக்கணும், அடக்கமாக இருக்க வேண்டும். அதே மாதிரி எவ்வளவு பணம் இருந்தாலும் நம்ம என்ன பண்ணணும், அடுத்தவங்களுக்கு கொடுத்து உதவ வேண்டும் அப்படின்னு. அது கொடை. அடுத்தது 10வது வந்து கொடை அப்படிங்கிறது. அதாவது இறைவன் வந்து நிறைய ஒருத்தவங்கள்ட்ட செல்வத்தை கொடுத்திருக்காங்க, பொருள் கொடுத்திருக்காங்கன்னா அது என்னன்னா, உங்களை ஒரு நபரா தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க. நீங்க என்ன செய்யணும், அடுத்தவங்களுக்கு கொடுக்க வேண்டும். அதுக்காக தான் உங்களுக்கு செல்வத்தை தராங்க அப்படின்னு நம்ம என்ன செய்யணும், புரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்றோம். அடுத்தது 11வது குணமா என்ன சொல்றாங்கன்னா, தாய் தந்தை பெரியோரை வணங்குதல் அப்படின்னு சொல்றாங்க. இது ரொம்ப முக்கியம் அப்படின்னு. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, இந்த பொது இலக்கணத்துல வந்து பாத்தீங்கன்னா 11வது இதா எதை சொல்றாங்க அப்படின்னா, தாய் தந்தை வணங்கணும் அப்படின்னு. அதாவது அம்மா அப்பாவா, இப்ப நிறைய பேர் என்கிட்ட சொல்லுவாங்க, என்னம்மா நீங்க அம்மா அப்பா வணங்கணும், எங்க அப்பா சரியான குடிகாரன், அவனை போய் நான் வணங்க முடியுமா, அவன் சொல்றதை நான் கேட்க முடியுமா அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆனா அவங்க எவ்வளவு பெரிய குடிகாரவங்களா இருந்தாலும், எவ்வளவு பெரிய கொடுமைக்காரவங்களா இருந்தாலும் என்ன செய்யணுமா, அவங்களை வணங்க வேண்டும். ஏன் அப்படின்னாக்கா, இந்த பிறவி நம்ம எடுத்துட்டு வரோம் பாத்தீங்களா, இந்த பிறவி வந்து நம்மளோட இன்பத்தையும் துன்பத்தையும் கழிக்கக்கூடிய ஒரு பிறவி. நமக்கு அதை வந்து இறைவன் கொடுத்திருக்கிறார். அந்த பிறவிக்கு காரணமானவங்க யாரு அப்படின்னா நம்ம அப்பா அம்மா தான். அப்ப அவங்க எப்படி இருந்தாலும் நம்மளோட இன்பத்தையும் துன்பத்தையும் அந்த வினையை கழிக்கிறதுக்கு, அது நல்வினையா இருந்தாலும் சரி தீவினையா இருந்தாலும் சரி, அந்த வினையை கழிக்கிறதுக்கு நம்மள இந்த உலகத்துக்கு கொண்டு வந்தவங்க அவங்க. அதனால நம்ம என்ன செய்யணும், கண்டிப்பா அவங்களை வணங்க வேண்டும். அதே மாதிரி பெரியோரையும் வணங்கணும் அப்படின்னு. ஏன் பெரியோரை வணங்கணும், அந்த காலத்தெல்லாம் பாத்தீங்கன்னா எந்த ஒரு நிகழ்ச்சி நடந்தாலும் சரி, எந்த ஒரு வீட்டுல திருவிழா நடந்தாலும் சரி, பெரியவங்க காலில் என்ன செய்வாங்க, சின்ன பிள்ளைங்கள எல்லாரையும் காலில் விழுந்து திருநீர் பூசிப்பாங்க. இப்ப அந்த பழக்கம்லாம் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிக்கிட்டே வருது. ஆனா கண்டிப்பா என்ன செய்யணும், அந்த மாதிரி ஒரு இதை வந்து குழந்தைங்களுக்கு நம்ம சொல்லி கொடுக்கணும். ஏன் அப்படின்னாக்கா, பெரியவங்க காலில் விழுந்தோம்னாக்கா அவங்க செஞ்சிருக்கிற புண்ணியம் இருக்கு பாத்தீங்களா, அதுல வந்து 10% நமக்கு வருமா. இப்ப நம்மளோட பெரியவங்க ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்க காலில் நம்ம போய் விழறோம் அப்படின்னாக்கா அவங்க செஞ்ச புண்ணியம் வந்து நமக்கு 10% நமக்கு கிடைக்கும் அப்படின்னு. அப்ப அப்ப அந்த மாதிரி ஒரு புண்ணியம் வந்து குழந்தைங்களுக்கு கிடைக்கணும் அப்படிங்கறதுக்காக தான் என்ன பண்றாங்க, இந்த மாதிரி பெரியவங்க காலில் விழணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இந்த மாதிரி பொது இலக்கணம் அப்படின்னா பாத்தீங்கன்னாக்கா 11 இது சொல்றாங்க.
இது வந்து யாரு கடைபிடிக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சிவனடியாரா இருக்கிறவங்க இல்ல பொதுமக்களா இருக்கிறவங்க இவங்க எல்லாம் வந்து கடைபிடிக்கணும் அப்படின்னு அழகா சொல்றாங்க. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா சிறப்பு இலக்கணம் அப்படின்னு. இந்த சிறப்பு இலக்கணத்தை 3ஆ பிரிச்சிருக்கிறாங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா புறத்திலக்கணம், உடல் இலக்கணம், அகத்திலக்கணம் அப்படின்னு 3ஆ பிரிச்சிருக்கிறாங்க. சிறப்பியல்ல வந்து 3 வருது. அந்த 3 வந்து பாத்தீங்கன்னாக்கா ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா புறத்திலக்கணம். புறத்திலக்கணத்துல வந்து 10 சொல்றாங்க. அத மாதிரி பாத்தீங்கன்னாக்கா உடல் இலக்கணத்துல 10 சொல்றாங்க. அகத்திலக்கணம் அப்ப ஒரு இதுலயும் 10 பாயிண்ட் இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு நமக்கு எடுத்து சொல்றாங்க. என்ன புறத்திலக்கணத்துல 10 என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது இது வந்து சிறப்பு இலக்கணம்னு முதலே சொல்லிட்டோம். இப்ப நம்ம பொது இலக்கணம்னு சொன்னது வந்து எல்லா மனிதர்களுக்கும், இந்த உலகத்துல உள்ள அத்தனை மனிதர்களும் என்னது அதை வந்து பின்பற்றணும். ஆனா இந்த சிறப்பு இலக்கணம் அப்படிங்கிறது யாருக்காக சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா சிவனடியார்களுக்காக சொல்லப்பட்டிருக்கிறது. அதுல எல்லாம் விஷ்ணு அடியார்கள் அந்த மாதிரி யார வணங்குறாங்களோ அந்த அடியார்கள். இப்ப நான் சிவனடியார் அப்படின்னு சொன்னா இந்த மாதிரி இதெல்லாம் நான் என்ன பண்ணணும், நான் வந்து பின்பற்ற வேண்டும். இதெல்லாம் வந்து சிறப்பாக செய்ய வேண்டியது. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா விபூதி ருத்ராட்சம் தரித்தல், இதுதான் முக்கியமா சொல்றாங்க. ஏன் அப்படின்னாக்கா எவனொருவன் வந்து விபூதியும் ருத்ராட்சமும் போட்டிருக்கானோ அவன் வந்து யாரா அவனை நினைக்கணுமா, அவனை வந்து சிவபெருமானாகவே நினைக்கணுமா. அதனால வணங்குறவங்க வந்து யாரு கழுத்துல ருத்ராட்சம் இருக்கோ, அது எப்படிப்பட்டவனா இருந்தாலும் சரி, அவன் குலகாரனா இருந்தா கூட அவன் கழுத்துல ருத்ராட்சம் இருந்ததுன்னா நம்ம என்ன செய்யணும், அதை வணங்க வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த புறத்திலக்கணத்துல வந்து பாத்தீங்கன்னா முதல்ல சொல்றது வந்து பாத்தீங்கன்னா விபூதியும் ருத்ராட்சமும் தரிக்க வேண்டும். அடுத்தது குருவை பூஜித்தல். யாராவது ஒருத்தவங்கள நம்ம குருவா ஏத்துக்கணும். அந்த குருவை வந்து எப்போதும் என்ன செய்யணும், இப்ப நம்ம கூட வந்து என்ன பண்றோம், சிவதீட்சை எடுக்கிறோம். சிவதீட்சை எடுத்து இப்ப தீட்சை எடுத்த பிறகு ஒரு வருஷமும் நமக்கு யாரு தீட்சை கொடுத்தாங்களோ அந்த குருவை போய் நம்ம என்ன பண்ணணும், வணங்கிட்டு வரணும். அவங்களுக்கு ஏதாவது காணிக்கையா கொடுத்து. இப்ப நம்ம வந்து ஆதீனத்துல தீட்சை வாங்கியிருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். அப்ப அந்த ஆதீனத்தை போய் நம்ம என்ன பண்ணணும், வருஷத்துக்கு ஒரு தடவையாவது போய் பார்த்துட்டு அவங்கள்ட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு வரணும். அடுத்தது சிவபெருமானை தோத்திரம் செய்தல். எப்போதுமே இப்ப சிவனடியார்கள் எப்படி இருக்கணும், சிவபெருமான வந்து பாடிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு. இது ரொம்ப முக்கியம் அப்படின்னு. ஏன்னா எப்போதுமே மனம் மெய் மொழிகளால் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்போதுமே சிவனை நினைச்சுக்கிட்டே இருக்கிறது வேற, எப்ப இருந்தாலும் அவனை பத்தின பாடல்களே வந்து இப்ப தேவாரம் இருக்குது, இல்ல கந்தபுராணத்துல உள்ள பாடல்கள் இருக்கு, திருப்புகள் இருக்கு, ஏதாவது ஒண்ணு அந்த மாதிரி நம்ம பாடிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு. அடுத்தது சிவநாமங்களை உச்சரித்தல் அப்படின்னு. இது ரொம்ப முக்கியம். இப்ப நம்ம சொல்லும் போதே பேசும் போதே வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து என்ன சொல்றோம், ஒரு போனை எடுத்த உடனே நீங்க யார வேணாலும் பாருங்க ஹலோன்னு தான் சொல்லுவோம். இந்த ஹலோங்கிற வார்த்தை என்னன்னா போனு முத கண்டுபிடிச்சான் பாத்தீங்களா. இதை நான் வந்து இது எல்லாருக்கும் தெரியுமா என்னன்னு தெரியல, இதை நான் வந்து கட்டாயமா தெரியாதவங்க தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக சொல்றேன். ஏன்னா இந்த போனை கண்டுபிடிச்சவனோட ஒய்ஃபு பேரு தான் ஹலோ. அப்ப அவன் என்ன செஞ்சான், கண்டுபிடிச்ச உடனே ஹலோன்னு தன்னோட ஒய்ஃபு பேரை சொன்னானான். இப்ப நாம என்ன செய்யறோம், அவன் சொன்ன அதே ஹலோவை யாரோட ஒய்ஃபோ அவனை என்ன பண்றோம், அவ பேரை நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். அப்ப என்ன சொல்லக்கூடாது, நம்ம எடுத்த உடனே ஹலோன்னு சொல்லக்கூடாது. அப்ப நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னா சிவாய நம, சிவ சிவ, இல்ல நமச்சிவாய, இந்த மாதிரி அந்த நாமங்களை, அதாவது சுவாமிக்கு உள்ள நாமங்களை வந்து நம்ம சொல்லலாம். ஒவ்வொரு தெய்வத்துக்கும் இப்போ சில பேர் ஓம் சக்தி அப்படிம்பாங்க எடுத்த உடனே. அப்ப அந்த மாதிரி ஏதாவது ஒரு நாமம், அப்ப அந்த நாமத்தை சொல்லிதான் நம்ம என்ன பண்ணணும், பேச ஆரம்பிக்கணும், சொல்ல ஆரம்பிக்கணும். இல்ல இப்ப நம்ம ஒரு பொருள் கீழே விழுந்துட்டா சிவசிவா அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி நம்ம நான் தழும்பேற அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது என்னன்னா நம்மள அறியாமலே அந்த சிவசிவங்கிறதோ சிவாய நமங்கிறதோ நமச்சிவாயங்கிறதோ நம்மள அறியாமல வரணும். இப்ப ஒரு பொருளை எடுக்கிறோம், கஷ்டப்பட்டு இழுக்கிறோம்னா நமச்சிவாய அப்படின்னு இழுக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். அப்ப அது வந்து என்னது, நமக்கு ஆட்டோமேட்டிக்கா அந்த நாமம் வந்து நமக்கு எப்போதும் வாயில இருக்கணும். அததான் சொல்றாங்க சிவநாமங்களை உச்சரித்தல். அடுத்தது சிவபெருமானை பூஜை செய்தல். எப்போதுமே நம்ம பூஜை செய்யறோம் அப்படின்னாக்கா தீட்சை எடுத்து பூஜை பண்றது, இல்ல தீட்சை எடுக்காம, ஆனா மேக்சிமம் என்ன பண்ணணும், சிவதீட்சையாவது எடுத்துக்கணும். சிவனடியார்கள் அப்படின்னு இருந்தாலே சிவதீட்சையாவது என்ன பண்ணணும், எடுத்துக்கிட்டு பூஜை செய்யணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப சிவ தர்மங்களை செய்தல் அப்படின்னு அடுத்த குணம் சொல்றாங்க. சிவ தர்மங்கள் அப்படின்னா சிவனை சார்ந்து, அதாவது கும்பாபிஷேகம் பண்றது, இல்ல ஒரு கோயில்ல ஏதாவது ஒரு நிகழ்ச்சி நடக்குதுன்னா அதுக்கு பணம் கொடுக்கறது, அதே மாதிரி குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுக்கறது, இந்த மாதிரி சிவ தர்மங்கள் அதெல்லாம் வந்து செய்யணும் அப்படின்னு. அடுத்தது சிவ புராணங்களை கேட்டல் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது எங்கெல்லாம் புராணங்கள் நடக்குதோ,
இல்ல எங்கெல்லாம் வந்து இப்ப முற்றோதல் நடத்துறாங்க, இல்ல ஒரு பக்தி சொற்பொழிவு இருக்குது, இல்ல ஒரு நம்ம நம்ம செல்லுல பார்த்தா கூட நிறைய சொற்பொழிவுகள்லாம் பேசினதெல்லாம் வருது. அப்ப அந்த மாதிரி புராணங்களை, அதாவது சிவன் சம்பந்தப்பட்ட அந்த மாதிரி, அதாவது கடவுள் சம்பந்தப்பட்ட அந்த மாதிரி புராணங்கள் எல்லாம் என்ன செய்யுது, கேட்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் சிவாலயங்கள் சென்று சிவபெருமானை தரிசித்தல் அப்படின்னு. அப்ப சிவபூஜை பண்ணவங்க எல்லாருமே என்ன செய்யணும், எப்பெல்லாம் டைம் கிடைக்குதோ. இன்னும் பாத்தீங்கன்னா சிவபூஜை செய்யறவங்க அத்தனை பேரும் ஒரு நாளைக்கு ஒரு தடவையாவது சிவனை என்ன பண்ணணுமா, தரிசனம் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி சந்தர்ப்பம் இல்ல அப்படின்னாக்கா நம்மளால எப்பெல்லாம் முடியுதோ அப்பெல்லாம் போய் என்ன பண்ணணும், சிவபெருமானை தரிசிச்சுட்டு வரணும் அப்படின்னு. அடுத்தது வந்து சிவனடியாரிடத்தன்று மற்ற யாரிடமும் போஜனம் செய்யாதிருத்தல் அப்படிங்கிறாங்க. இப்ப ஒரு சிவ தீட்சை எடுத்துட்டாக்கா அவங்க என்ன பண்ணக்கூடாதான், வேற ஒருத்த வீட்டுல போயோ இல்ல வேற ஒரு இடத்துல போயோ என்ன பண்ணக்கூடாது, சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறாங்க. ஆனா இப்ப வந்து அத வந்து ரொம்ப கடைபிடிக்கிறதுங்கிறது கொஞ்சம் முடியாத காரியமா தான் இருக்கு. இருந்தாலும் என்ன செய்யலாம், இப்ப நம்ம எங்கேயாவது போறோம் அப்படின்னா நம்மளால சாப்பாடு கொண்டு போக முடியும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணிடலாம், கொண்டு போய்க்கலாம். இல்லைன்னா அங்க ஏதாவது சிவனடியார்கள் இருக்காங்கன்னா அவங்க வீட்டுல என்ன பண்ணலாம், நம்ம போய் சாப்பிடலாம். இல்ல இப்ப ஒரு இடத்துல மாகேஸ்வர பூஜை நடக்குது அப்படின்னா அங்க போய் சாப்பிடலாம். அப்ப அந்த மாதிரி நம்ம போற இடத்துல அந்த மாதிரி யாராவது சிவனடியார்கள் இருக்காங்களா அந்த மாதிரி பாத்துக்கிட்டு, அது கொஞ்சம் கஷ்டம்தான், இருந்தாலும் வந்து எவ்வளவு தூரம் நம்ம அதை கடைபிடிக்க முடியுமோ அந்த அந்த அளவுக்கு நம்மளால முடிஞ்ச அளவுக்கு. இப்ப ஒரு இடத்துல, இப்ப இந்த இடத்துல ஒரு ஊருக்கு போறோம் அப்படின்னா கண்டிப்பா யாராவது ஒரு சிவனடியார் இருப்பாங்க, இல்ல அதான் இன்னொன்னு இதெல்லாம் இல்லைன்னா கூட இப்ப ஒரு சிவன் கோயில்ல ஒரு அன்னதானம் கூட நடக்கும், அதுல கூட நம்ம என்ன பண்ணலாம், போய் சாப்பிடலாம். அப்ப அந்த சிவனடியார்கிட்ட தான் நம்ம என்ன பண்ணணுமா, போஜனம் சாப்பிடணும். வேற யாருகிட்டையும் நம்ம என்ன பண்ணக்கூடாது, போஜனம் சாப்பிடக்கூடாது. அப்புறம் சிவனடியார்களுக்கு கொடுத்தல் அப்படிங்கிறாங்க. இது வந்து ரொம்ப விசேஷமானது இந்த பண்பு. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, அதாவது சிவனடியார் வந்து ஒரு பூஜை செய்யறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப தீட்சை எடுத்தே பூஜை பண்ணுவாங்க. இப்ப அந்த பூஜை பண்றவங்களுக்கு கிடைக்கிற பலனை விட இப்ப அந்த பூஜைக்கு ஒருத்தவங்க பால் கொடுக்குறாங்க பாருங்க, இல்ல ஒரு பூ கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க, இல்ல அந்த சிவபூஜைக்கு ஏதோ ஒரு பொருள் கொடுக்குறாங்கன்னா அவங்களுக்கு வந்து சிவபூஜை செய்யற பலனை விட 4 மடங்கு பலன் அவங்களுக்கு கிடைக்கும். இந்த மாதிரி நீங்க சிவபூஜை செய்யறீங்கன்னு கேள்விப்பட்டேன், இந்த பாலை வந்து நீங்க அபிஷேகம் பண்ணிக்கோங்க அப்படின்னு கொண்டாந்து கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்ப நம்ம பால் அபிஷேகம் பண்ணினதுக்கு நமக்கு ஒரு பலன் கிடைக்கும் பாத்தீங்களா, அதோட அதிகமா எது கிடைக்குமா, அது அவங்க கொண்டு அந்த பால் கொண்டாந்து கொடுத்தாங்க பாருங்க, சிவபூஜைக்கு பயன்படுத்துங்கன்னு சொல்லி, அவங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு அழகா சொல்றாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா புறத்திலக்கணம் 1, இது வந்து 10 சொல்றாங்க. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா உடல் இலக்கணம் 10 அப்படின்னு சொல்றாங்க. இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சிவபெருமானை பற்றி கேட்டால் அல்லது பேசினால் அப்படின்னு. அதாவது சிவனடியார்களா இருந்தா எப்படி இருக்கணும் அப்படின்னாக்கா, ஒரு சிவதீட்சை எடுத்து பூஜை பண்றாங்க அப்படின்னா அவங்க எப்படி இருக்கணும் அப்படின்னா, இது வந்து உடல் இலக்கணம். உடல் வந்து என்ன மாற்றம் அவங்களுக்கு நடக்கும் அப்படிங்கறத அழகா சொல்றாங்க. சிவபெருமானை பத்தி நம்ம யாராவது பேசிட்டு இருக்காங்க, அந்த பேசுறத நம்ம கேட்டாலும் இல்ல நம்ம பேசினாலும் நமக்கு உடம்புல என்ன வரணுமா, கண்டம் விம்முதல், அப்படியே தொண்டை என்ன செய்யணும், அப்படியே அடைச்சுக்கணுமா. சிவபெருமானை பத்தி ஒரு பாட்டு பாடுறாங்க அப்படின்னாக்கா அப்படியே நமக்கு தொண்டை, அதுக்கப்புறம் பேசவே வராது அப்படின்னு அப்படியே தொண்டை அடைச்சுக்கணுமா, கண்டம் விம்முதல். அப்புறம் நான் துடித்து எழும்பாமை, அதாவது ஒருத்தவங்க பாடுறாங்க இல்ல ஒரு சிவபெருமானை பத்தி பேசுறாங்க இல்ல ஒரு சொற்பொழிவு நடக்குது அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணக்கூடாது, அதுக்கப்புறம் நமக்கு பேச்சே வரக்கூடாது, அப்படி நம்ம கேட்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா துடித்தல், அதாவது உடம்பு வந்து என்ன ஆகுமா, அப்படியே துடிக்கணுமா. அதை கேட்க 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 சிவபெருமானை பத்தி சொல்ல 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 நமக்கு அப்படி துடிக்கணும் அப்படிங்கிறாங்க. அடுத்தது சரீரம் குலுங்குதல், நம்ம உடம்பு ஃபுல்லா என்ன செய்யணும், அப்படியே ஒரு ஆட்டமா இருக்கணுமா. என்னன்னா மெய் மறந்து, நம்ம இப்ப நிறைய சிவனடியார்கள்லாம் பாத்தீங்கன்னா சுவாமி வரும்போதெல்லாம் பாத்தீங்கன்னா டான்ஸ் ஆடுவாங்க, பாத்திருக்கீங்களா, அது மாதிரி அவங்கள மறந்து ஆடுறது, அந்த மாதிரி குலுங்குதல். அடுத்தது ரோமம் சிலித்தல், அதாவது அந்த மயிர்கால்கள் எல்லாம் வந்து புல்லரித்து நித்தல் அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அத சொன்ன உடனே அப்படியே என்ன ஆகணும், அப்படியே மனசுக்குள்ள பதிஞ்சு நமக்கு அப்படியே புல்லரிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது வேர்த்தல் அப்படின்னு, அதை கேட்க 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 இப்ப கூட நம்ம மார்கழி பாடல்கள்ல பாடுவோம், வேர்த்தும் புரண்டும் எழுந்தும் அப்படின்னு சொல்லி நம்ம பாடுவோம். அந்த பொண்ணு வந்து என்ன செஞ்சாலாம், சிவபெருமான பேரை கேட்ட உடனே என்ன பண்ணாலாம், கீழே உழுந்தாலாம், அரட்டுனாலாம், அவளுக்கு எழுந்தாலாம் புரண்டாலாம் அப்படின்னு, அந்த மாதிரி அவன் பேரை கேட்ட உடனே அந்த மாதிரி அவளுக்கு ஆச்சு அப்படின்னு சொல்லி அந்த மார்கழி பாடல்ல நம்ம பார்ப்போம். அது போலதான் வந்து என்னது, வேர்த்து கொட்டணுமா நமக்கு. அப்புறம் தன் வசம் இன்றி நான் பெயராமை,
நம்ம என்ன சொல்லணும்னு நினைக்க வரமோ அது என்ன வராதான், நமக்கு வரவே வராதான், இந்த பேச்சே வராதான். இப்ப அவனை பத்தி சொல்லிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னாக்கா, ஒருத்தவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க, நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கோம், இல்ல நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா என்ன பேசணும் அப்படிங்கறது அடுத்த இது என்ன கூடாதான், வரவே வராது, அந்த மாதிரி இருக்கணும். அப்புறம் ஆனந்த கண்ணீர் சொரிதல், எம்பெருமான பார்த்தாலே என்ன செய்யணுமா, அப்படியே நமக்கு கண்ணுல இருந்து பொல 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 பொலன்னு அவன் மேல உள்ள இரக்கம், ஏன்னா நமக்கு அவன் எவ்வளவு கருணை காட்டியிருக்கான் அப்படின்னு நினைச்சாலே நமக்கு என்ன ஆகணுமா, அப்படியே பொல பொல பொலன்னு நமக்கு கண்ணீர் வரணும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது வாய் விட்டு அழுதல் அப்படின்னு, அவனை நினைச்சாலே நம்ம என்ன பண்ணணும், ஓன்னு கத்தி அழணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் பரவசமாய் தன்னை அயர்தல் அப்படின்னு, அதாவது என்ன நடக்குது ஏது நடக்குது அப்படின்னு மயங்கி விழுதல் அப்படின்னு சொல்றோம் பாத்தீங்களா, அந்த மாதிரி அயர்தல், நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னு தெரியாம நம்ம என்ன பண்றது, ஒரு பித்து பிடிச்ச நிலைமை அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி போகணும். இதெல்லாம் உடல் இலக்கணமாக சொல்லியிருக்காங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா அகத்திலக்கணம் அப்படின்னு சொல்றாங்க. இது 3 சொல்றாங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பஞ்சாட்சரத்தை மானதமாக செபித்தல். இப்ப நமக்கு தீட்சை எடுத்தவொன்னு ஒரு மந்திரம் சொல்லியிருப்பாங்க. அந்த மந்திரத்தை எப்போதுமே நம்ம என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தாலும், ஒரு பேசிக்கிட்டு இருந்தாலும், நடந்துகிட்டு இருந்தாலும், இல்ல ஒரு இதை சிந்திச்சுக்கிட்டு இருந்தாலும் என்ன செய்யணும், அந்த பஞ்சாக்கர மந்திரம் என்ன பண்ணணும், அப்படியே மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கணுமா. இப்ப சிவாய நம அப்படின்னா அந்த ஒவ்வொரு எழுத்தும் அப்படியே ஓடணும், இல்ல நமச்சிவாய அப்படின்னா ஒவ்வொரு, இப்ப நமக்கு இருக்கிற குரு நமக்கு சொல்லியிருப்பாங்க இந்த மந்திரத்தை, சிவ சிவாவோ இல்ல நமச்சிவாயோ இல்ல சிவாய நம, ஏதோ ஒரு மந்திரம் சொல்லியிருப்பாங்க. அது வேற யாருக்கும் அது தெரியவும் கூடாது, என்ன மந்திரம் சொல்லியிருக்காங்கிறத நம்ம மனசுக்குள்ளே வச்சுக்கணும். அததான் நம்ம என்ன செய்யணும், எப்போதும் உரு போட்டுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு. அப்புறம் மானத பூஜை அப்படின்னு, அதாவது என்னன்னாக்கா மனசாலே, இப்ப ஒரு பூஜை பண்றோம் அப்படின்னாக்கா எப்போதுமே இறைவனை நம்ம மனசாலே பூஜை பண்றதுக்கு என்ன பண்ணிக்கணும், கத்துக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் சிவபெருமானை தன்னோடு பிரிவர காண்டல் அப்படின்னு, என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நாமும் சிவபெருமானும் வேற வேற கிடையாது, நம்ம 2 பேரும் என்னது ஒண்ணுதான் அப்படிங்கிற மாதிரி நம்ம என்னது எப்போதும் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாதிரி இதுல பாத்தீங்கன்னா புறத்திலக்கணம் 10, உடல் இலக்கணம் 10, அகத்திலக்கணம் 3, இந்த மாதிரி 23 இதையும் யாரு பின்பற்றணும் அப்படின்னா சிறப்பு இலக்கணம் சிவனடியார்களா இருக்கிறவங்க பின்பற்ற வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த 23 இலக்கணங்களையும் எவன் ஒருத்தன் கடைபிடிக்கிறானோ, யாரு ஒருத்தவங்க சிறப்பா செய்யறாங்களோ அவங்கதான் என்னது சிவனடியார் அல்லது சைவ சமமிகள் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னு. இதை எல்லாத்தையும் என்ன செய்யணும், இவங்க எல்லாம் கண்டிப்பா கடைபிடிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த 23 இலக்கணங்கள்ல முக்கியமானது என்னன்னா சிவபுராணம் கேட்டல் அப்படின்னு ஒண்ணு சொல்றாங்க. அதாவது மத்ததெல்லாம் இந்த உடல் இலக்கணம், அகத்தி இலக்கணம், புறத்தி இலக்கணம், அதெல்லாம் ஒண்ணு இப்படி செய்யணும், இப்படி இருக்கணும் அப்படின்னு. ஆனா இந்த சிவபுராணம் கேட்டல்ங்கிறதே என்னதான் ஒரு இலக்கணமாக சொல்லப்படுகிறது. நீங்க எதுவுமே செய்ய வேண்டாம். இப்ப சும்மா நாங்க பேசிட்டு இருக்கோமா, கந்த புராணம் பேசிட்டு இருக்கோம்னா அந்த புராணத்தை நீங்க கேட்டாலே போதும், அது என்னது ஒரு இலக்கணம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப எல்லா இலக்கணங்களோட இந்த சிவபுராணம் கேட்டல்ங்கிறது ரொம்ப விசேஷமானது. இன்னொன்னு என்னன்னாக்கா, நீங்க இத ஒழுங்கா செஞ்சிட்டீங்கனாலே மத்த 24 அந்த இலக்கணங்கள்னு சொல்றோம் பாத்தீங்களா, 23 இலக்கணங்களை நம்ம பின்பற்றணும்னு சொன்னோம் பாத்தீங்களா, இந்த சிவபுராணம் கேட்டல்ங்கிறத நீங்க முழுமையா செஞ்சாலே இந்த 22 இலக்கணங்களை நம்ம என்ன செஞ்சிருவோம், தானாகவே பின்பற்ற ஆரம்பிச்சிருவோம். இல்லைன்னா அது பின்பற்றின பலன் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. விபூதி ருத்ராட்சம் இந்த தரித்தல்ங்கிறது புண்ணிய செயல்களால், அதாவது என்னன்னா இன்பமும் துன்பமும் அது மாதிரி கொலை இது மாதிரி வர்ற பாவத்தால, இந்த மாதிரி பாவம்லாம் வரும் பாத்தீங்களா, அதெல்லாம் எடுத்து சொல்றதுதான் சிவபுராணம் அப்படின்னு சொல்றாங்க. என்னென்ன செய்யணும், அதாவது திருநீர் பூசணும், விபூதி பூசணும், அத மாதிரி நம்ம ஒரு செயல் செய்யறோம் அப்படின்னா, ஒரு புண்ணிய செயல் செய்யறோம்னா அதுல வர்ற இன்பமா இருக்கட்டும் இல்ல துன்பமா இருக்கட்டும், எது நமக்கு சேருதோ இதெல்லாம் என்ன அப்படின்னு, இதெல்லாம் என்ன நடக்கும் அப்படிங்கிற எடுத்து சொல்றதுதான் இந்த சிவபுராணம் அப்படின்னு சொல்றாங்க. அதனால இந்த சிவபுராணத்தை பூஜை செஞ்சாலும் வாசித்து சொன்னாலும் இல்ல கேட்டாலும் இது என்ன செய்யுமா, பெரும் புண்ணியம் வரும் அப்படின்னு சிவசாஸ்திரத்திலே என்ன சொல்லியிருக்கு, கூறப்பட்டிருக்கு அப்படின்னு. எவனொருவன் இந்த சிவ புராணத்தை சொல்றானோ
எவனொருவன் வந்து சிவ பிராணத்தை கேட்கிறானோ அவங்களுக்கு வந்து என்ன கிடைக்குமா, மிகப்பெரிய சிவ புண்ணியம் கிடைக்கும் அப்படின்னு சொன்னாலும் சரி, கேட்டாலும் சரி, இந்த புண்ணியம் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறாங்க. அப்புறம் யாரெல்லாம் சொல்லணும் அப்படின்னா அதுக்கும் ஒரு இலக்கணம் வச்சிருக்காங்க. எல்லாரும் சொல்லிடலாமா அப்படின்னா சொல்லக்கூடாது, இவங்கதான் சொல்லணும் அப்படின்னு. யாரெல்லாம் சொல்லுன்னா, கல்வி, அறிவு, ஒழுக்கம், சிவன் மீது பக்தி உள்ளவர்கள், இந்த மாதிரி கல்வியில சிறந்தவங்க, அதே மாதிரி அறிவு நிறைந்தவர்கள், ஒழுக்கம் நிறைந்தவர்கள், அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா சிவன் மீது பக்தி உள்ளவர்கள், இவங்கதான் என்ன செய்யணுமா, இந்த புராணங்கள்ல வந்து சொல்லணும் அப்படின்னு சொல்றாங்க. அத மாதிரி எப்படி சொல்லணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கும் வந்து பெரிய இலக்கணம் சொல்லியிருக்காங்க. இத வந்து நம்ம வந்து அடுத்த இதுல வந்து எப்படி சொல்லணும், எப்படி கேட்கணும் அப்படிங்கறத நம்ம கிட்டத்தட்ட அதுக்கும் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 12 பாயிண்ட் சொல்லி இருக்கிறாங்க. அத வந்து நம்ம தெளிவா, அதாவது ஒரு பிராணத்தை வந்து எப்படி சொல்லணும் அப்படிங்கறதுக்கும் ஒரு விதிமுறை சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஒரு பிராணத்தை வந்து எப்படி கேட்கணும் அப்படிங்கறதையும் நமக்கு வந்து அழகா சொல்லியிருக்காங்க. இத வந்து நம்ம வந்து அடுத்த இதுல வந்து சிந்திப்போம். இதெல்லாம் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, கந்தபுராணத்துல உபதேச காண்டத்திலையும் பிரம்மோத்திர காண்டத்திலையும் இதெல்லாம் சொல்லியிருக்காங்க. இப்ப நான் சொன்னேன் பாத்தீங்களா, இவ்வளவு இது சொல்லியிருக்கேன் பாருங்க. இது எல்லாமே எங்க இருக்கு அப்படின்னா அந்த உபதேச காண்டத்துல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி பிரம்மோத்திர காண்டம், அதாவது 18 புராணம், 18 புராணத்துல வந்து பாத்தீங்கன்னா கந்த புராணம், அது வந்து என்னது 1,00,000 கிரந்தங்களை கொண்டது. கந்தபுராணம் வந்து பாத்தீங்கன்னா கச்சியப்ப சிவாச்சாரியால பாடப்பட்டது. அதாவது ஒரிஜினல் கந்தபுராணம் நம்ம சொல்றோம் பாத்தீங்களா, ஸ்காந்த புராணம், அது வந்து சமஸ்கிருதத்துல இருக்கு. அத தமிழ்ல நமக்கு, அதாவது நம்ம தமிழ்ல உள்ளவங்க வந்து தமிழ் படிக்கிறவங்க தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கறதுக்காக கச்சியப்ப சிவாச்சாரியார் தான் என்ன பண்றாரு, அத வந்து நமக்கு மொழிபெயர்த்து தந்திருக்கிறாரு. அது வந்து பாத்தீங்கன்னா 6 சங்கீதையா தந்திருக்கிறாரு. அந்த 6 சங்கீதையும் பாத்தீங்கன்னாக்கா அது வந்து பாத்தீங்கன்னா 12 காண்டங்கள் கொண்டது. அதுல வந்து சிவ ரகசிய காண்டம், அது வந்து 23 கிரந்தம் கொண்டது. அப்ப அத வந்து என்ன பண்ணிருக்காரு கச்சியப்பர் வந்து 6 காண்டமா நமக்கு கொடுத்திருக்கிறாரு. அப்புறம் 7வது காண்டமா பாத்தீங்கன்னா குகனேரியப்ப முதலியார், அப்ப ஞான வயோதரர், இவங்க வந்து உபதேச காண்டத்தை நமக்கு கொடுத்திருக்காங்க அப்படின்னு. அப்ப கந்தபுராணம் வந்து எப்படி சொல்லப்பட்டது, கந்தபுராணத்தை வந்து எப்படி கேட்கணும், எப்படி சொல்லணும், கந்தபுராணத்தை படிக்கிறவங்களும் சரி கேட்கிறவங்களும் சரி எதெல்லாம் வந்து அவங்க ஃபாலோ பண்ணணும், எதெல்லாம் பின்பற்றணும், எப்படி உள்ளவங்க வந்து கந்தபுராணத்தை சொல்லணும் அப்படிங்கறதுக்கும் இலக்கணம் சொல்லியிருக்காங்க. எப்படி வந்து கந்தபுராணத்தை கேட்கணும் அப்படிங்கிறவங்களும் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி கந்தபுராணத்தை கேட்டாலும் சரி சொன்னாலும் சரி அது என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கறதையும் இந்த கந்தபுராணத்துல நமக்கு சொல்றாங்க. இப்ப நம்ம அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா எப்படி எல்லாம் சொல்லணும், எப்படி எல்லாம் கேட்கணும் அப்படிங்கறத நம்ம அடுத்த நிகழ்ச்சியில் அதை சிந்திப்போம் என்று கூறி எனது உரையை நிறைவு செய்கிறேன். திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி, பாகம் பெண்ணொரு ஆனாய் போற்றி, காற்றாகி எங்கும் கலந்தாய் போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, வீரவேல் முருகனுக்கு அரோகரா, திருச்செந்தூர் முருகனுக்கு அரோகரா, திருச்சிற்றம்பலம், தெல்லையம்பலம். சிவாயனம். அருமையா இருந்ததுமா. சிவ சிவா, என்ன சொல்றதுன்னு தெரியல. ரொம்ப அற்புதமா இருந்தது. நிறைய கார்டு வந்துருச்சு. சிவ சிவா கேக்குறீங்களா? நல்லா இருந்ததுமா, ரொம்ப சிறப்பா இருந்தது. நிறைய விஷயத்த பேசுனீங்க. கந்தபுராணத்தை பத்தி இந்த அளவுக்கு நிறைய விஷயம், சிவ பூஜை எல்லாமே சொன்னீங்க. கண்டிப்பா. ஏன்னா முன்னுரை இருந்தாதான் நம்ம அடுத்தது வந்து பிராணம் சொல்லும் போது அத வந்து கேக்குறவங்க வந்து இப்படிதான் கேட்கணும் அப்படிங்கறத அத பின்பற்றுவாங்க. அதுக்காக தான் அந்த முன்னுரைய சொல்லிட்டு சொல்றது பார்த்துக்கோங்க. நன்றி நன்றி. சக்தீஷ் நீங்க பேசுங்க. ராணிகுமார் சார் நீங்க பேசலாம். ராணி, சதீஷ்.
சதீஷ்குமாரா? நன்றிங்கம்மா. சிவாய நம்ம ரொம்ப அற்புதமா இருந்தது. நம்ம இதே மாதிரி நம்ம வேற வேற தலைப்புல சந்திப்போம். நன்றி. கண்டிப்பா கண்டிப்பா. நன்றி. சிவாய நம.